மாதிரி ஆக்கிட்டாருன்னா அதுக்கு பேர் சொட்டை. அதனால் நம்ம அந்த மாதிரிப்பட்ட ஆட்களாயினால இவங்க கூடலாம் போட்டி போட முடியாது. இருந்தாலும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். அதனால் நம்ம அதுக்கு தக்க பேசுவோம். 9 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும். போதும், ஒரு 40 நிமிஷம் 35 நிமிஷம் இருக்குது. அதுவே பெரிய விஷயம். 9 மணிக்கு கூட்டத்தை முடித்தா நானும் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பெருசாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி ஜனங்கள் உறங்கி எடுத்து சும்மா இப்படி ஒரு கதையை பேசிட்டு இவ்வளோ நேரம் ஆராதிச்சிங்க. அல்லேலூயா. ஏதாவது உங்களால் ஒரு வார்த்தை உங்களை தொட்டுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா இவ்வளோ நேரம் பாடினதில்? இல்லை, பாஸ்ட்ரு பேசுனாங்க, ஆசையாக இருக்கிறேன்னு 2 எண்ணம் சொன்னாங்க. 63:2-3 எடுத்தாங்க. தாவீது பரிசுத்த ஸ்தலத்திலே காண ஆசையாக இருந்தார், அவருடைய வல்லமையும் மகிமையும் கண்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தான், என் நாளை காண ஆசையாக இருந்து கண்டு களி கூர்ந்தான். அப்புறம் பரிசுத்த பவுலை எடுத்தாங்க, வசனத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு ஞாபகத்துக்குள்ளே வரலை. பிலிப்பியர் 3:12 வசனத்தில் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொன்னாங்க. தம்பி, இதெல்லாம் எடுத்து நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் ஆயிராங்க தம்பி, இதெல்லாம் முக்கியமானதே இல்லை தம்பி, உட்காந்து பிரசங்கம் கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல்லாக செல்லு என்னச்சே நம்ம தலையெழுத்து அப்படி வந்து மாட்டிட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நம்முடைய தலையெழுத்துக்களை பார்த்தீங்களா, ஃபுல்லாக செல்லும் போட்டாவும் நாங்கள் ஃபுல்லாக நெட்டில் தான் இருக்கோம் எல்லாம். நான்லாம் இப்போ மொட்டை தலையான பிற்பாடு நல்லா முடி இருந்த போதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆள் இல்லை, முடி இல்லாத போது எடுத்து போடுறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். சரி, எனக்கு சில இடங்களில் கன்வென்ஷனுக்கு ஃபோட்டோ கேட்பாங்க. நான் சொல்லி நெட்டில் பாருங்கள், அதில் கிடக்கோணி அழகழகாக மொட்டையாக எடுத்து போடுறாங்க. போட்டு இப்போ நம்ம நம்ம எப்போவுமே எனக்கு பிரசங்கம் தான், நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துறாங்க, அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் எதிர்பார்த்துறாங்க, பார்த்துறவான்கள். அல்லேலூயா. ஆமாம், கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். இன்றைக்கி நம்மளோட மார்க்கம் ரொம்ப விசேஷமாக பகட்டாக போயிட்டு. இப்போ இந்த மாதிரிப்பட்டவங்கன்னா ஃபுல்லாக ஜிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அழுக்கு இருக்கா, இல்லை ஒன்றுமே இருக்காது, அழகாக நீட்டாக துவச்சி. இது ஒரு 2 வருஷத்துக்கு மேலான துணியாக இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா இப்போ புதுசு போல் இருக்கும். அது அழகாக துவச்சி எடுத்து அயன் பண்ணி அப்படி டிப்பாக போட்டு வந்து அப்படி நிற்கிறோம். இதெல்லாம் நமக்கு வந்து பகட்டாயிட்டு. உண்மையிலே ஒரு உதாரணமாக சொல்கிறேன், தப்பாக இல்லை, கிறிஸ்டியானிட்டின்டைய ஒரு 10% கூட நம்மள அநேகரை அனுபவிக்கல. அல்லேலூயா. 10% கூட ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தில் ஒன்றுமே நம்ம அனுபவிக்கல. நம்ம ஆராதனை நடத்தின பாஸ்டர் சொன்னாங்க, அவங்க தப்பாக எடுத்துடாமல், எனக்கு வியாதிப்பட்ட போது நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், எனக்கு சுகம் கிடச்சிது. அதில் எவ்வளோ 10% தெய்வீகம் இருக்கான்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அது தப்பு கிடையாது, எல்லாமே இன்னைக்கு அப்படி ஆகிட்டு. ஆனால் ஆராதனை நடத்தும்போது அவங்க பாடின பாட்டெல்லாம் மருந்து இல்லாமல் இயேசு உங்களை சுகமாக்குவார் அப்படி பாடினாங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்படி புரிஞ்சுங்கன்னே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அவங்க பாடும்போது நீங்கள் ஆஸ்பத்திரி போங்கனியா சொல்லி பாடினாங்க, இல்லை, இயேசு நம்முடைய மத்தியில் இருக்கிறார், சுகமாக்குவார். அல்லேலூயா. ஆமாம், ஐயா போனதுனால, அண்ணன் போனதுனால, சகோதரர் போனதுனால நிறைய சுகமாகுதல் அற்புதம்னு சொல்லுவாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்கு வரும்போது தாசத்து மீன் பிடிச்ச கதையில். அதனால் இன்றைக்கி தலைப்பு பாத்திரவான்கள். எப்படி நீங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போவீங்களா போக மாட்டிங்களா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. போகக்கூடாது என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒரு 10 பேராவது இந்த கூட்டத்தில் போயிட்டா பெரிய விசேஷம் என்னை பொறுத்த வரைக்கும். அல்லேலூயா. ஒரு 11 அடக்க ஆராதனை, 11 அடக்கம் பண்ணி 3 போகாது, 8 பேர் பரலோகம்னு ஒன்று இருந்தால் அதில் இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அந்த 8ல் 5 பேர் கர்த்தருடைய வருகைக்கு போவாங்க, 3 பேர் பரலோகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அல்லேலூயா. 3 போகவே செய்யாது. அல்லேலூயா. அது கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச விஷயம். அல்லேலூயா. அது மாதிரி இப்பவும் கூட இங்கே இப்போ நம்ம எல்லாம் மொத்தம் பின்னால் இருக்கிறதான்னா ஒரு அண்ணன் நிற்கிறாரு, அவரும் செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 10 பேர் போயிட்டா பெரிய விஷயம். அல்லேலூயா. ரைட். பாத்திரவான்கள். நம்முடைய தலைப்பு என்னது? பாத்திரம். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது, ஒரு பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது சமாதானத்தின் வாழ்த்துதல் சொல்லுங்கள். அதுக்கு பாத்திரவான் இருந்தால் அங்கே தங்கும். ஆமாம், அதுக்கு ஒரு தகுதி உள்ளவங்க அங்கே இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. இப்போ அப்படியெல்லாம் இப்போ எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், என்ன வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய இப்போ 7 பாயிண்ட் வச்சுருக்குறோம், அதில் ஒரு குறிப்புக்கே சப் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். அப்போ அது நிறைவேறுமான்னா எனக்கு தெரியாது. நானே ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறேன், ஐயா இப்படியே ஆகிப்போச்சே ஊழியம், நான் இப்படி பிரசங்கிக்கிறவனை ஆயிட்டேன்னு எனக்கு ஒரு ஆதங்கத்திலே தான் ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கேன். இல்லையா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 1998, 99 அந்த காலத்துலலாம் கர்த்தருடைய கிருபையினால் அப்போ ஒரு சபையில் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது ஜனங்கள் கூட்டு வர்றதே ஒரு பிரசங்கம் கேளுங்கன்னு கூட்டு வருவாங்க. எப்படி?
ஒரே ஒரு பிரசங்கம் கேட்டு போங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி. எந்த சபையிலேருந்து எந்த ஸ்தாபனத்திலேருந்து ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு ஆராதனைக்கு எந்த ஒரு கூட்டத்துக்கு வந்தாலும் அதோடு முடிஞ்சு அவங்க சோலி. அல்லேலூயா. அவ்வளோதான், அவங்க லைஃப் சரித்திரமே மாறிடும். அல்லேலூயா. ஆனால் இப்போது உண்மையிலே என்ன வச்சு தான் சொல்கிறேன், பிரசங்கம் 7 குறிப்பு இருக்கான்னு அன்னைக்கு பேசும்போது இப்படி இருந்துச்சான்னு தெரில. ஒரு 40-45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணோம். ஆனால் தேவனுடைய செயல் கிரியை இருந்திருக்கு. எப்போ? ஏறக்குறைய ஒரு 26-27 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போது பிரசங்கம் இருக்குது, நல்ல சில கதைகள் அப்படியெல்லாம் சொல்லி போகுது. ஆனால் ஜனத்துக்குள்ளே கிரியை நடப்பிக்குதான்னா எனக்கு தெரியல. அல்லேலூயா. ரைட்டு, பார்த்துருவாங்களா இப்படியே பேசி சமயத்தை எடுக்கிற. பொதுவாக இப்படி பேசுகிறதுக்கே நம்மளை பொறுத்தவரை ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துரும். அப்போ தான் பிரசங்கமே ஓடும். அதுக்கு முந்தி ஓடவே செய்யாது, வரவே செய்யாது. உண்மையில் தான் நம்முடைய தியானத்துக்கு நேராக போயிடுவோம். நேரம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கருத்து எப்போவுமே சொல்லுவோம். எங்கே போனாலும் மறுபடியும் கூப்பிட்ற இடத்துக்கும் சொல்கிறது தான், மண்ணையும் சீனியும் கலக்கி போட்டா நம்ம கலத்தி போட்டா அப்படி தானே, ரெண்டையும் சேர்த்து ஒன்றே சேர்த்து போட்டால் எறும்பு எதை எடுத்துகிட்டு போவோம்? சீனி எடுத்துகிட்டு போவோம். நம்ம முடிஞ்ச பிற்பாடு குத்தி பேசினார். இன்னைக்கு பாஸ்டர்ஸுக்கு தான் நல்லா கொடுத்தாரு பார்த்தீங்களா, எலும்புன உடனே எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மண் அள்ளிட்டு போக தெரியுமே தவிர, இவ்வளோ போல இருக்கிற எறும்புக்கு இருக்கிற அறிவில் உள்ள சீனி எடுத்துகிட்டு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். நீங்கள் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அல்லேலூயா. நீங்கள் ஏசிட்டும் போகலாம், சந்தோஷமாகவும் போகலாம், 1 மணி நேரம் போகிறது தெரியாமல் இருந்துச்சுன்னும் போகலாம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறார் என்பது தேவனால் நடப்புகிறார். பரிசுத்த பவுலே சொல்லார், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியான. கொலோசியருக்கு எழுதும்போது சொல்லார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினோளாய் நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரை அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்றோம்னு சொன்ன பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லார், பவுல் நட்டாலும் அப்பலோ நீர் பாய்ச்சினால் விளைய செய்கிறது கர்த்தரே. அல்லேலூயா. இந்த மார்க்கத்தில் முடிவு வரைக்கும் ஒரு மனுஷன் ஓடி பரலோகத்துக்குரிய ஒரு மனுஷனா இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிறது ஒரு பெரிய விசேஷம். அல்லேலூயா. அவன் வாழ்கிற அவன் சரீரமே அவனுக்கு சத்ருவா மாறும். அவன் சம்பாதிச்ச பணம், பொருள், சொத்து, சுகம் எல்லாவற்றை விட்டுட்டு அவன் இந்த பூமியில் வாழும்படி கொடுக்கப்பட்ட இந்த சரீரமே அவனுக்கு சத்ருவா மாறும். அன்றைக்கு அவன் விரும்புகிறதுக்கு மாற அந்த சத்ரு வியாதிப்படும். அவன் விரும்புறதுக்கு மாற அந்த சரீரத்தின் தன்மைகள் மாறும். அவன் வாழும்படி கொடுக்கப்பட்ட அந்த வீடே அவனுக்கு பொல்லாததா மோசமானதா மாறுற ஒரு காலம் வரும். அன்றைக்கு அவன் உணர்வான், அவன் திருந்துவான். அப்படின்னா அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பாத்திரவான்கள் ஃபர்ஸ்ட் வேதத்தில் இருந்து நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லி போகலாம். முதல் குறிப்புக்கு எடுத்துக்கொள்ளும். சரியா? முதலாவது யார் பாத்திரவான்களாக இருந்தாங்க, என்ன நடந்துச்சு? இன்றைக்கும் கூட தெய்வ சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு வந்திருக்கலாம். கர்த்தர் மாற்றுவாரானா கண்டிப்பாக மாற்றுவார். இன்றைக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் எத்தனையோ ஆசீர்வாதம், உலக பிராரமான ஆசீர்வாதத்தை தான் மையமாக வச்சு பிரசங்கிக்கக்கூடிய காலம் ஆயிற்று. 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி, 1 சாமுவேல் 1:17 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டும். ஒருவேளை நமக்கு சமயம் அனுமதி கொடுக்காவிட்டால் இந்த ஒரு குறிப்போடு நம்ம பிரசங்கத்தை என்ன செய்யலாம், முடித்துக் கொள்ளலாம். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாட்டும். வாசிங்க. அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீ சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாது உனக்கு கிடைக்கும். 2வது குறிப்புக்குள்ளதையும் சொல்லிரும். குறிப்பு 7க்குள்ள வசனத்தையும் சொல்ல. ரூத்துடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி, ரூத் 2:12 ரூத்தின் இடத்துல அங்க போவாஸ் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்ப 2வது இந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றார். இந்த ரூத் ஒரு சொல்ல போனா ஒரு பிச்சைக்காரி போல அந்த போவாசின் வயலுக்கு வந்தா. ஒரு சாப சந்ததியில் உள்ளவள், ஒரு பிச்சைக்காரி போல் அந்த வயலுக்கு வந்தா. வேலைக்காரிக்கு ஸ்தானத்தில் கூட இல்லை. போவாஸ் சொல்லும் போது அவள் ஒரு பிச்சைக்காரியா கதிர் பிறக்கிறவளா தான் இருக்கிறாள், ஈனப்படுத்தக்கூடிய இடத்துல உள்ளவள். ஆனால் போவாஸ் சொல்கிறான், அவளை ஈனப்படுத்திடாங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா இஸ்ரவேலின் அனுபவத்தில் ஒரு யூத பரம்பரையில் உள்ள வயலில் வந்திருக்கிறா. ஒரு மோவாப்பிய ஸ்திரீ, நல்லா ஈனப்படுத்தப்பட வேண்டும். 2வது ஒரு விதவையினுடைய அனுபவத்தில் இருக்கிறா. அப்படி ஈனப்படுத்தப்பட வேண்டியதா. நான் அந்த போவா சொல்கிறான், ஈனப்படுத்தாமல் அவளுக்கு கொஞ்சம் கதிர்கள் அப்படி லேசாக பிறக்கிறது போல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழாய் வந்த அவனுக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அது கண்டிப்பாக அவளுக்கு கிடைச்சிது. அல்லேலூயா. இந்த வாய்ப்பு இருந்தால் அவங்களுடைய தகுதிகளில் லேசாக டச் பண்ணி போகலாம். 3வது வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனத்தை வாசித்தார்.
ஆதியாகமம் 24:60 வாசிங்க. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாய் ரெபெக்காள் கோடாகோடியாய் பெருகுவாளாக. அல்லேலூயா. ஆமா, இப்போ கோடாகோடியா பெருகி இருக்காங்களான்னு தெரியல. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு போறதுக்கு நேரம் இல்லை. ஆனாலும் அந்த காலத்துல ரெபெக்காளின் வம்சம் கோடாகோடியாய் பெருகிறது கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆமா, லாபான் அவனுடைய சகோதரன் வந்து வாழ்த்துறான் ரெபெக்காளை பார்த்து, நீ என்ன செய்வா, கோடாகோடியாய் பெருகுவாய்னு சொன்னா அது போல என்ன செய்துச்சு, பெருகுனா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்பட அதுக்கும் தகுதி என்ன அப்படிங்கிறது வாய்ப்பு இருந்தா பேசலாம். அப்போஸ்தலர் 9:40 வாசித்தால் 4வது குறிப்புக்கு பத்திரவான்கள் தகுதி உள்ளவள் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து, போதும், தபித்தாள் செத்து குளிப்பாட்டி நல்லா கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, செத்து நல்லா குளிப்பாட்டி படுக்க வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, பேதுரு அப்போஸ்தலன் பார்த்து தபித்தாளே எழுந்திருனா எழுந்திரு. இப்பெல்லாம் அப்படி இருக்கான்னு நமக்கு தெரியல. இப்போ அப்படி இப்போ சும்மா எல்லாமே உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கம் எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரில. சொல்கிறதுக்கு என்பன்ற ஊழியர்கள்லாம் வெட்கப்படுறாங்களா, பயப்படுறாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இடம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அந்த காலத்தில் இப்படி ஒரு ஓப்பன் மீட்டிங் வச்சாங்கன்னா உண்மையிலே கூட்டம் முடிஞ்சு ஆல்டர் காலிங் கொடுத்து அவங்கள முன்னுக்கு வர வச்சு ஜெபம் பண்ணால் ஒரு 10 பேருக்காவது விடுதலை கிடச்சி. அல்லேலூயா. இப்போ ஒரு 1000, 2000, 5000 பேர் மத்தியில் யாரெல்லாம் சோமானீங்கன்னா சும்மா ஞானத்தானே எடுக்கிறீங்களான்னா எல்லாம் எடுக்கிறேங்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா ஏற்றுக்கொள்ள எல்லாருன்னா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஜனமும் கை வைத்து அன்னைக்கு ஏற்றுக்கொள்றேன்னு இப்படி அது ஒரு கூட்டமாக அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தில் போகுது போட்டு. அல்லேலூயா. ஏதோ எங்கனையோ போகுது. இருக்கு வரைக்கும் நீங்கள் இருக்கிறதே பெரிய புண்ணியம். அல்லேலூயா. நாளைக்கு வராமல் இருந்துட்டா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. வெறும் சேரை பார்த்து பேசினாலும் பேசிட்டு போயிடும். பின்னுக்கு 2 பேர் இருந்தாலே போதும். அல்லேலூயா. எனக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களோட பின்னுக்கு இருக்கிற 2 பேர் இருந்தாங்கன்னா நல்ல பிரசங்கிக்க வாய்ப்பு இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க பிரசங்கம் பண்ணுறவங்க பார்த்தீங்களா நல்லா நமக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். அல்லேலூயா. வாங்குறதோட கொடுக்கறது லாபம் மாதிரி பாரி கொடுக்கறதுக்கு அதுவும் நம்ம 6வது நடத்துகிற பாஸ்டர் பாய் நமக்கு கொஞ்சம் சைக்கிள் கேப்பு தந்துட்டாங்கன்னு டாரஸ் லாரியை விட்டு போயிடலாம். அல்லேலூயா. ஆமாம், அப்படிதான். அதான் நமக்கு அதான் பிடித்தம். அல்லேலூயா. சரி, அப்படியாவது அந்த 2ல் 1வது பரலோகத்துக்கு போனால் பெரிய விஷயம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா என்பந்த ஊழியர்கள் நிறைய பேர் போகவே மாட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்நாளில் அநேகரை பார்த்து உங்களை எனக்கு என்ன செய்யாதான், தெரியவே தெரியாது. நீ ரட்சிக்கப்பட்டது எனக்கு தெரியாது, அபிஷேகம் பண்ணது தெரியாது, நீ ஆராதனை நடத்தினே தெரியாது, பிரசங்க ஊழியத்துக்கு வந்தே தெரியாது, நீ அப்படி ஒன்றுமே தெரியாதுன்னிடுவார். உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைப்பான்னிடுவார். உனக்கு எனக்கும் நான் இப்படி பாட்டை கட்டினே, பாப்பா சிடி போட்டனே, நெட்டில் போட்டனே, அது போட்டனே, கூட்டத்தை சேர்த்தனே, இடம் வாங்கினே, அந்த மலையை கட்டினே, இந்த மலையை கட்டினே, அங்கே இதை கட்டினே, காலேஜை கட்டினே, ஆஸ்பத்திரியை எனக்கு தெரியவே தெரியாது மக்கா. உண்மையிலேயே சொல்ல முன்ன எனக்கு தெரியவே தெரியாயிடுவார். ரைட். அப்போ 4வது செத்து இருக்கிற ஒரு தபித்தாளை பார்த்து எழுந்துருன்னா எழுதிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்போ நம்ம ஆட்கள் உயிரோடு இருக்கிறத கொஞ்சம் வியாதின்னு அந்தால எங்கள் ஊர்லலாம் ஜெயசேகரன் பக்கத்தில் ஹிம்ஸில் கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆமாம், வயிறு வலிக்குன்னேக்கு முந்தால நெஞ்சு வலிக்குங்கிறதுக்கு முந்தால வாங்க வாங்க ஆட்டோவில் யாருங்க காரில் யாருங்க நீ அந்தால கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க வச்சிருவாங்க. போன உடனே எங்கள் ஊர்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பழைய காலத்தில் இந்த ஆடு மாடு அறுக்கிறதுக்கு கீழே தள்ளி அறுக்கிற மாதிரி டக்குனி போன உடனே ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வராங்க, ஒரு வண்டி உருட்டிட்டு வர பழக்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்க. அங்கே இருக்கிற ஆட்கள் டகார்னி வராங்க, தூக்கி கீழே போடுறாங்க, அந்தால உருட்டிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. ரைட். சரி, எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்றீங்க, நல்ல விஷயம். அப்போ 4வது தபித்தாள். அல்லேலூயா. 5 வேதத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 25, 28, 29. ஏன்னா எப்படியுமே நம்ம பிரசங்கம் குறிப்புக்குள்ளே நிற்காது. அதனால ஒரு குறிப்பை கொஞ்சம் நிதானமாக தியானிப்போம். 1 சாமுவேல் 25, 28, 29 வாஸ்தா தாவீதுடைய வாழ்க்கையில வாசிங்க. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். இந்த பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஊர் பாஷையில எங்க ஊர் பாஷையில சொன்னா உங்களுக்கு எங்க ஊர் பாஷை தமிழ் புரியுமாங்கிறது தெரியல. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நல்ல ஒரிஜினல் கருப்பட்டி இருப்பட்டி தின்னு எடுத்து நாக்கு நல்லா நுணப்பா நல்லா பேசுகிறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. எங்கள் ஊரில் உள்ள பாஷையெல்லாம் சரி இருக்காது. ஏன்னா இந்த மலையாளத்தோடு சேர்ந்த பாஷை, அதனால கறக்கு புறக்கு அப்படின்னு இருக்கும். நம்ம ஊரில் நல்லா நீங்கள்லாம் நல்லா பேசக்கூடிய தமிழ் இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம், நடு சென்டர் போஸ்ட் தூண் பக்கத்தில் கொண்டு ஆட்டோவை நிறுத்து, எப்படி நடு சென்டர் போஸ்ட்டு தூணுகிட்ட போய் நில்லு, விளையாடிட்டு இருக்கிறவன்ட்ட சொல்லுவாங்க, டே ஓடி போய் கேட்ச் பிடி நல்ல வார்த்தை தானே. என்ன
இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா சொல்லுவாங்க அழகா, அந்த கண்ணாடி கிளாஸ்ல காப்பி கொடு, அந்த கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி கொடு, கண்ணாடி கிளாஸ்ல. அப்புறம் சில அவசரமான அந்த சால்ட் உப்பேடு, அந்த சால்ட் உப்பேடு எப்படி, ஆமாம் சால்ட் உப்பு. அப்படி நீங்கள் அந்த தமிழில் நீங்கள் எல்லாம் உயர்ந்த ஒரு அனுபவத்தில் உள்ளவங்க. அதனால உங்ககிட்டலாம் பேசும்போது கவனமாக தான் என்ன செய்யணும், பேசணும். ஏன்னா எங்கள் ஊர் தாண்டி வரும்போதே நீங்கள் தமிழில் தேறின ஒரு அனுபவத்தில் இருக்குது. எங்களுக்கு இந்த மலையாளங்கள் அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கும். ரைட். இங்கே தாவீது எப்படின்னா கஞ்சிக்கு வழி இல்லாத நிலவரத்தில் இருக்கிறார். அவங்கள பார்த்து அபிகாயில் சொல்றாங்க, கர்த்தர் நமக்கு நிலையான வீட்டை கட்டுவார். சரியா நடந்துச்சு. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல 2-3 வாசித்தா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3, அப்புறம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13 வாசித்தா. வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வாசியா. சீரியாவிலிருந்து கண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை நோக்கி, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போனா அவருக்கு இருக்க குஷ்டம் மாறினாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது அது மாறி இருக்கு. வாசியா. அவன் ஊழியக்காரர் சமீபித்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, போதும். இப்ப 14வது வசனத்தை வாசியா. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ 6வது அங்க நாகமானுக்கு சும்மா ஒரு சின்ன புள்ள சொன்னா, சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிற சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், போனா போதும் சுகமாகனாங்க. அதை நம்பி போனா வெறும் தண்ணி யோர்தான்ல அன்னை எல்லாரும் குளிக்கிறான். அன்னை நிறைய பேர் குளிச்சு சளி ஆயிருக்கும். ஆனால் இப்போ போனா முங்குனா ஒரு 7 நேரம் டபுள் முங்கி எழுந்துருச்சான். சரி, நான் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல என்ன செய்துட்டு மாறிட்டு. அல்லேலூயா. 7வது வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39, 41, 44 வாசித்தால். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39, 41, 44 வாசித்தால். வாசிங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாங்க. எங்க லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39, 1ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து எலிசபெத் மரியாள் எழுந்து போனா அந்த வாழ்த்து சொன்னா. அந்த வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்துக்கு வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை தொழிட்டு. அல்லேலூயா. இது ஒரு சின்ன ஆவிக்குரிய ஜோடி போடுப்போம். ரைட், ஓகே. 1வது வசனத்துல 1வது குறிப்பில் வரும். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வரும்போது, அன்னாள் ஒரு மனக்லேசமான ஒரு ஸ்திரியா சீலோவாவின் செபாலயத்துக்கு வந்திருந்தான். அன்றைக்கு அவனை பார்த்து ஏலி ஒரு வார்த்தை சொல்ல, சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டே அது உனக்கு கன்வென்ஷன்ல 1ஆம் நாள் கூட்டத்தில் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றோம். ஆண்டோடைய கிருபையினாலே பாத்திரவான்களா இருந்தா கண்டிப்பா நிறைவேறும். நீங்க எந்த நிலவரத்தில் வந்திருந்தாலும் நீங்க பாத்திரவான்களா இருந்தா அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அது உண்மையிலே அது எழுத்தின்படியே உள்ளது. இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக என் போன்ற ஊழியர்கள் நல்லா சொல்லுவாங்க. சொல்லிட்டு இங்க இன்னும் காணிக்க பாட்டு பாடல, ஒருவேளை கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு பாடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா சில இடங்கள்ல முதல்ல பாடிறாங்க, சில இடத்துல கடைசியில் பாடுறாங்க. அது ஒரு நல்ல பழக்கம் தான். ஆடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கணும், அடிச்சு கறக்கிற மாட்டை அடிச்சு கறக்கணும், ஓடி கறக்கிற மாட்டை ஓடி கறக்கணுமா, கட்டி போட்டு கறக்கிற மாட்டை கட்டி போட்டு கிடக்கணுமா, சிலதுக்கு படுத்து கிடந்து கறக்கணுமா. எப்படி கறக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. எது எப்படியும் கறந்துடணும். அல்லேலூயா. ஆமா, என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் ஆசீர்வாதத்தை குறித்து சபைக்கு நல்லா பேசுவாங்க. ஆனா எப்படின்னா டப்பா மேலதான் எங்க கண்ணு இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அது எப்படியோ அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது எப்படியோ அதெல்லாம் எங்களை விட்டு போகுமான்னா போகாது. அல்லேலூயா. சில சபைகளுக்கெல்லாம் போனால் நல்ல பெரிய பெரிய பெட்டியாக வச்சுருப்பாங்க. இந்த கொரோனா காலமாக மாறிட்டுலாம் இருந்ததுன்னா யாரும் செத்தா பெட்டி வாங்கண்டா, இதில் வச்சு கொண்டு போயிடலாம். இல்லையா, அப்படி வச்சுருப்பான். ஒரு காலமும் நிரப்ப முடியாத பெட்டிகள்லாம் வச்சுருப்பாங்க. நல்லது தான், தப்பு கிடையாது. என்ன, ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை பேசும்போது எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு உங்களை போல ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தேன். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்ற தெய்வம் எங்களை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. செகண்ட், எனக்கு 2வது ஆசீர்வாதம், நான் அவருக்கு சேவகன், அவருக்கு ஊழியக்காரன். அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு 1 தந்தா எனக்கு 2 தரணும். அல்லேலூயா. ஆமா, அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நிறைய இருக்கு. ரைட், ஓகே. இப்போ என்ன, இப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எப்படி வரும்னா நிறைய விதத்தில் நமக்கு ஜனங்களுக்கு கத்தர்றதாட்டு இருக்கு. ஒரு 7 குறிப்பு அதிலே இருக்கு. அது சொல்லிட்டு போனா சமயமாயிரும். ஒரு பெற்றோர் ஆசீர்வாதமாக இருந்தாலே ஒரு குடும்பத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துடும், தடுக்கவே முடியாது. வீடு ஆஸ்தி பிதாக்கள் வைத்து போற
சுதந்திரம். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்போ எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு வசதி ஐஸ்வர்யம்லாம் இல்லை. அம்மா அப்பா பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல வசதியாக இருக்காங்க. அவங்க பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற சொத்துக்களை பாதுகாத்தாலே போதும், நல்ல வசதியாக இருக்க முடியும். இல்லையா? அப்போ இனி போய் அவங்க பைபிளை வாசிக்கணும், இனி போய் ஆராதனைக்கு போகணும் அப்படிங்கிற இல்லை. எங்கள் அம்மா அப்பா பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்ல பெந்தகோஸ்தே அனுபவத்தில் தெய்வீகமானவர்களாக தேவனுக்குரிய விதத்தில் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைகள்லாம் அப்படி கிடையாது, சும்மா தேவைப்பட்டால் பைபிள் வாசிப்பாங்களா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆசீர்வாதத்தை தேட வேண்டியதில்லை. பணம், பொருள், சொத்து, சுகம், ஐஸ்வர்யம், காரு, வசதி, பங்களா எல்லாம் இருக்கு. இல்லையா? ஆமா. இப்போ அதுக்கு போய் நீ போய் ஒரு பிரசங்கத்தை கேட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை கோடா கோடி அப்படியெல்லாம் தேவையில்லை. பெற்றோருடைய ஆசீர்வாதமே நமக்கு. 2 ஊழியர்கள் நமக்கு நல்ல ஊழியர்களா இருந்தா ஆசீர்வாதம் கிடைச்சு. இதுக்கு ஏன்னா சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டே அது உனக்கு. ஆமா. 2வது ஆசீர்வாதத்துக்கு ஒரு ஊழியக்காரங்க ஜனங்களை ஆசீர்வதித்தாலே கிடைக்கும். ஆமா. அதுக்கு போய் ரொம்ப பெருசா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாக்கு தத்தங்களை எடுத்து நீ அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படியெல்லாம் இல்லை. சும்மா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னாலே நிறைவேறும். நல்லா இருப்பீங்க. அதுதான் இப்ப நம்ம குறிப்புக்கு வருவோம். சரியா? அதனால தான் இதை சொல்லிட்டு போனோம். 3வது, ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல தேவனை தேடினா ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல தேவனை தேடணும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும், கர்த்தரை தேடுவளுக்கு ஒரு நன்மையும் குறைவிட நல்ல தேவனை தேடும். ஒரு சபைக்கு ஆராதனை எப்போ 10 நமக்கு என்ன எத்தனை மணி? 10 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வரணும்? 10:30, 10:45, 11 மணிக்கு வருவாங்க. அதாவது அழகாக வருவாங்க. அதில் வேற கொஞ்சம் வசதி உள்ள ஆத்மாவா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா. இப்போ இங்கே இருக்கிற நிலவரத்தில் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா காணிக்க கொடுத்தா பெரிய விஷயம். பாஸ்டர் துறைக்கி அவர் பாவம் ஏற்கனவே இருக்கிற நிலவரத்துக்கு அங்கே இருக்கிற இது நிலவரத்தில் அது அப்படி ஒரு 2000 ரூபா 3000 ரூபா காணிக்கை கொடுக்குற ஆளெல்லாம் வரும்போது எப்படி வரான்னு நினைக்க 10 மணிக்கு ஆராதனைக்கு அது அந்த லாடு லவக்குட்டி மாதிரி அப்படி வர்றதே பார்க்கணும். பைபிள்லாம் இப்போ கிடையாது. அல்லேலூயா. ஊழியக்காரங்களே இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த பைபிள்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. ஃபுல்லாக மற்ற டேபு டாப்பு அப்படி ஒரு டாக்கு மாதிரி நான் நிறைய கொண்டு வந்துடும். அல்லேலூயா. வந்தாச்சு. வேற வாய்க்கா நீங்கள் பைபிள் டேப்பில் வச்சுக்க தப்பு அப்படிலாம் இல்லை. வந்தாச்சு, வந்துடும். அல்லேலூயா. வேற வழி கிடையாது. இப்போ இவ்வளோ நீளத்துக்கு உட்காரும் போது வீச்சருவா மாதிரியில் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம். உட்காரும் போது நிற்கும் போது மற்ற வீச்சருவா மாதிரி தான் இருக்குது. எது கையில் இருக்குது இல்லை மற்ற வீச்சருவா மட்டும் கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தம் மேலே போனாலும் ஆண்டவர் அதை கொடுப்பார். ஏன்னா கண்டிப்பாக கொடுத்தா தான் அவங்களுக்கு நேரம் போகும். வேற வழி கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வைபவம் உண்டாட்டும். ரைட்டா? இப்போ நம்ம கருத்துக்கு நேரம் வருவோம். நம்ம இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம சுற்றி வளர்ச்சி இப்போ நாங்கள் புதிய ஆத்மா ஒன்றும் இல்லை. அதனால நல்ல வசனத்தை பேசலாம். அல்லேலூயா. கொடுக்கிறதே கொடுக்க முதல் நாளே வாரி கொடுத்துட்டு போவோம். அல்லேலூயா. எதுக்கு கஞ்சாட வைக்கணும்? நல்லா தெரிஞ்சாச்சு. இது அவ்வளவுமே கிறிஸ்தவங்க, இது அவ்வளவும் பெந்தகோஸ்தில் வளர்ந்தது. அல்லேலூயா. பாதி பின்மாற்றத்தில் இருக்கிறது, பாதி முன்மாற்றத்துக்கு வாஞ்சிக்குது, நடக்காது. அல்லேலூயா. ஒரு 4-5 ஜனம் அந்த வசனத்தை கேட்டு எப்படி இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான் மொட்டேன் நல்லா கொடுத்துட்டு தான் போவோம்னு சொல்லி என்ன நேரம் வரும்போது தான் தெரியும். ரைட்டா? அதனால ஒரு 3-4 எண்ணத்துக்கு தெரிஞ்சாச்சு இன்னைக்கு நல்ல நிறைவாக கிடைக்கும், ஆண்டவர் இங்கே இருக்கிறதுகளுக்கெல்லாம் கொடுத்து தான் அனுப்புவார்னு நினைச்சாச்சு. அவங்க மட்டும் திருப்தியாக வாங்கிட்டு போங்க. ரைட்டா? 3, அப்போ தேவனை தேடுனா நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல கர்த்தரை தேடணும். நல்லா தேவனை என்ன செய்யணும்? தேடணும். நேரம் டைமுக்கு வரணும். ஏர்போர்ட்டு போகிறதுக்கு, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு போகிறதுக்கு 2 மணி 3 மணி நேரத்துக்கு முன்னால் புறப்படுறாங்க. 1 மணி டொமஸ்டிக் உள்நாட்டுக்குள்ள விமானத்தில் போகணுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னால் செக்கிங்க்கு போகிறதுக்கு போக வேண்டியிருக்கு. அங்கே எங்கள் நார்வேலேருந்து திருவனந்தபுரம் போகணுமானா 2.5 மணி நேரத்தை கணக்கு பண்ண வேண்டியதுக்கு. ஏன்னா களியக்காவலை தாண்டறதுக்கு வந்து மனுஷன் செத்து போவாங்கிற கணக்கில் டிராஃபிக் பிரச்சனை இருக்கு. 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்கு பிற்பாடு 1 மணி நேரம் கணக்கு போட்டால் 2.5 மணி நேரம் கணக்கு போட வேண்டியிருக்கு. அப்படியானா இப்போ 3.5 மணி நேரத்துக்கு முன்னால் புறப்படணும் எங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஆனால் ஆராதனைக்கு வரும்போது மட்டும் எப்படி வராங்க? 10 மணிக்கு ஆராதனைக்கா, 9 மணிக்கு ஸ்கூலில் பிள்ளைகள் இருக்குன்னா 8 மணிக்கு 8:30 மணிக்குனாலும் பிள்ளைகளுக்கு பேச பிள்ளைகள் தேய்க்காட்டாலும் அவங்களாவது தேய்ச்சி எடுத்து ரெடி ஆயிடுறாங்க. அது உண்மைதானே? என்ன அது போதுமே? என்ன பிள்ளைகளை 8:30 மணிக்கு அது தூக்கி நிறுத்தி எடுத்து அப்படி ரெடி பண்ணி 9 மணிக்கு வண்டியில் ஏற்றி விட்டுறாங்க. உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல, எங்கள் ஊர்லலாம் அப்படிதான். அல்லேலூயா. இப்போ எது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆமாம். பிள்ளைகள் நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசணும். என்ன இங்கிலீஷ் பேசணும்? வாட் ஆர் யூ டூயிங், வேர் ஆர் யூ கோயிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இங்கிலீஷ், அந்த நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசுனா பிள்ளைகள் ஒரு சந்தோஷம். நீ பேச வைங்க. ரைட்? ஓகே. தேடணும். நல்ல ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஆமாம். டைமுக்கு, அதாவது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மணி வேலை ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் ஒரு சப்பானி அலங்கார வாசல் வந்துட்டான். அல்லேலூயா. அன்னைக்கு அவன் 10 நிமிஷம் டைம் பிந்திட்டு கூட அன்னைக்கு அப்போஸ்தலர் யோவானும் பேதுரும் அவங்களை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அல்லேலூயா. டைமிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அதாவது ஒரு மணி நேரம் தாமதத்தினால ஏசா முழுமையான ஆசீர்வாதத்தை இழந்தான். அல்லேலூயா. டைமிங் ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிள்ல சொல்லு, நீங்கள் நினையாத நாளிகையிலே
ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதனால ரொம்ப டைம் வந்து ரொம்ப கவனமா இருக்கும். ரைட், ஓகே. அதுல தேவனை தேடுற விஷயம் மட்டுமல்ல, ரெண்டாவது என்ன ஒண்ணு இருக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஊழியக்காரர்களும் சரி விசுவாசிகள் கொடுக்க பழகிட்டா போதும், ஆசீர்வாதம் தானே கண்டிப்பா விதைச்ச கத்த தந்த. ஏழைக்கு இறங்கன்னு கத்தருக்கு கடன் கொடுக்குறான். இதெல்லாம் பாட்டு பாடி இந்த 10 ரூபா 5 ரூபா 50 ரூபா இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு கயிறு டப்பாயில் ஒரு டப்பாயை கட்டி எடுத்து அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், கொடுக்கறது ஜனங்கள் தாராளமாய் கொடுக்குறதுக்கு விட்டுறோம். அல்லேலூயா. அந்த விதை இல்லாமல் இருந்தால் கொடுக்க பழகணும். 10 பையங்க நல்ல பசு மாடு 2 மாடு இருந்தால் போதும். அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரங்க ரோட்டில் போகிற அந்த அவ்வளோ இந்த நொண்டி நொடுக்கு கூணு குருடு அவ்வளோ காளை மாடுகளையும் குடிச்சிட்டு வந்து ஜல்லிக்கட்டு காலையில் அது ஏற்கனவே கயிறும் கிடையாது சரடும் கிடமா சுற்றிட்டு இருக்கிறதுன்னு இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டப்பாவை கொண்டு போனால் அது என்ன செய்யும்? காளை மாட்டு டப்பா கொண்டு போனால் அது என்ன செய்யும்? அல்லேலூயா. 2 பசு மாடு இருந்தாலும் போதும் ஒரு சபையில். அல்லேலூயா. நல்ல கறக்கிற 2 பசு மாடு நல்ல மாடு இருந்துன்னா போதும், சபைக்கு தாராளம் போதும். அல்லேலூயா. கண்டமேனிக்கு ரோட்டில் போகிற எல்லாம் ஜோம் பண்ணி கொண்டு வந்தேன் வந்து வச்சுக்கிட்டு இங்கே ஊழியக்காரங்களாம் எரி இடி வாங்கிட்டு விசுவாசி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை. போகிற சபைகளில் சில இடத்துல கொடுக்குறவங்க கையில் பாட்டுக்கு ஸ்பெஷல் பாட்டு பாடுறதுக்குன்னு சொல்லி பைக்கை கொடுத்துறாங்க. அவங்க கடந்து வாசிக்கிறதுல நமக்கு என்னமாய்ப்பட்ட ஆளுக்கு தூவம் போடுறது போல ஆயிரும். அல்லேலூயா. ஆமா, கொடுக்கணும். கர்த்தருக்காக கொடுத்தா போதும். அல்லேலூயா. ஆமா, கொடுக்கிற குணம் உங்க கிட்ட இருந்துன்னா ஆசீர்வாதம் தான். 4வது தேவனே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமா, ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்கணும் சித்தம் கொண்டுட்டா போதும், முடிஞ்சது, அவன் சாப்டர் முடிஞ்சது. அல்லேலூயா. அதான் நம்ம பாடணும். ஆண்டவர் திறந்தா ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, அடைக்கவே முடியாது. யோசேப்பு கேட்டானா கேட்கல, ஆண்டவரே எங்க 13 வருஷம் ஒரு போட்டோ வச்சு மாலை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கருத்துக்கு நம்ம ஒரு கணக்கில் சொன்னா போட்டோ வச்சு அதில் வந்து மெழுகுத்தியை குளிச்சு பத்தியை கொளுத்தி என்னத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களா. ஏன் 13 வருஷமா கூட பிறந்த சகோதரியப்பா நீங்க கவலைப்படாங்கப்பா, தம்பி உயிரோடு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்ன செய்யல இல்ல. 13 வருஷமா அப்பா இப்படி வேதனையோடு இருக்கிறாரே, துக்கத்தோடு இருக்கிறாரே, தம்பி இறந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தம்பியை நம்ம இப்படிலாம் செய்தோன்னு 10 பேருக்குள்ள கசிவே இல்லாம இருந்திருக்காங்க. அதான் தேவனுடைய காரியம். அல்லேலூயா. ஆமா, முடிஞ்சிட்டு கொடுத்தாச்சு, சாப்டர் முடிஞ்சுன்னு நினைச்சா எப்படி சொப்பனா வரும்? தேவன் நிர்ணயிச்சிட்டா தூக்கிடுவாரு. அல்லேலூயா. ஒரு நாள் அப்படி சிங்காசனத்துல கர்த்தனாய் தேவனாய் தகப்பனாய் மாற்றினார். அல்லேலூயா. 5 ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்துக்கு நல்ல உழைப்பு. என்னது உழைப்பு? அல்லேலூயா. ஆமா, உற்சாகமாய் வேலை செய்யற இடத்துல செல்வம் தங்கும். நல்லா உழைக்கிறவங்க ஆசீர்வாதிக்கப்படுவாங்க. 6 நல்லா ஏமாத்தி பழைக்கணும். நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரி நம்ம அரசியல்வாதிகளை மாதிரி நல்லா ஏமாத்தி பழைக்கணும். அதுக்கு என்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சாத்தானுக்கு பிள்ளையா இருந்தா போதும், நல்லா கொடுப்பான். அவன் சொன்னான் பார்த்தீங்களா, என்னை தாழ விழுந்து வணங்கு, என்ன செய்வேன், எல்லாவற்றையும் என்ன செய்வேன். ஆமாம், அதனால எல்லாம் ஏமாத்தி பழக்கேக்கு இருந்தால் போதும். இந்த பிள்ளைகளுக்கு துணி எடுக்க போகும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துணி இருக்கும். பிறந்த பிள்ளைகளுக்குள்ள துணி கூட ஒரு 6 மாதம் ஒரு வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சுடிதாரு பெரிய ஃப்ராக்கெல்லாம் கூட 800 ரூபா 800 ரூபாய்க்கு எடுக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஃப்ராக்கு பாருங்கள் 1000 ரூபா 1200 ரூபா வச்சுருப்பாங்க. அது ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 200 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கும். 300 மடங்கு 400 மடங்கு. ஏன்னா எப்படியும் குழந்தைக்கு நம்ம என்ன செய்வோம், எடுத்து கொடுப்போம்னு சொல்லி இப்படி அநியாயமாக சம்பாதிக்கிறவங்க இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். புரியும் பிரசங்கம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் எடுத்து பார்த்தா உடங்குடியெல்லாம் இருக்குது. இப்போ ஒரிஜினல் கருப்டியே இல்லை. எங்க நான் வந்த பஸ்ஸில் 2 பேர் வயசானவங்க பேசுகிறாங்க, ஒரிஜினல் கருப்டி இல்லை, அப்படி இப்படி ஆணையாக்கும் பூனையாக்கும் 2 வயசானவங்க. நான் மூச்சியே காட்டலை, எதுக்கு வாயை கொடுத்துட்டு நம்ம போக்கில் எதிர்ச்சுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாதையுமா, எனக்கு தெரியவும் செய்யாது இருந்துக்கிட்டேன். இப்போ உடங்குடியில் எங்கேயுமே ஒரிஜினல் கருப்டி கிடையாது. ஒரிஜினல் கருப்டி அப்படி இருந்தாலும் 1000 ரூபா விற்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்படி இப்படி என்னெல்லாமோ அவங்க பேசிக்கிட்டாங்க. முன்னால் உடங்குடி கருப்டி. நான் இப்போ எங்கள் ஊர் பக்கங்களில் போகிற வழிகளில் இந்த பைபாஸில் எல்லாம் கூட 4வே ட்ராக்ல எல்லாம் கூட உடங்குடி கருப்டின்னு வச்சிருக்காங்க. எங்க ஊர்ல கோட்டார்ல இன்னைக்கு 120 ரூபாய்க்கு கருப்டி விக்கி, ஒரிஜினல் கருப்டியோட அவ்வளவு வாசனையா இருக்கும். அது எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியாது, சீனியா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ரைட்டா? இவங்க எல்லாம் நல்ல வசதியாக முடியும். உங்களுக்கும் கூட நல்ல வசதியாகனா இந்த மாதிரி எதையாவது கள்ளத்தனமா நல்ல கலப்படமா எதை வேணாலும் என்ன செய்யலாம், செய்து வித்துடுங்க. அல்லேலூயா. 7 ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன வழினா, நல்ல பைபிள் எடுத்து வித்து பிழைக்கணும். அல்லேலூயா. நல்ல பைபிள் எடுத்து என்ன செய்யணும், வித்து பிழைக்கணும். தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நாளையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா.
அவன் ரொம்ப பெரிய ஆட்களாக வரக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. குழந்தைகள் இருக்கோ குட்டிகள் இருக்கோ என்ன இருக்கோ இல்லையோ, ஆனால் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பா கேட்டு மகன் கேட்டு, தாத்தா கேட்டு மகன், அப்பா கேட்டு மகன் கேட்டு, பேர பிள்ளைகள் கேட்டு, என்னும் புக்கில் 500 கொண்டா, 1000 கொண்டா, 2000 கொண்டா, 5000 கொண்டா, 5 அப்பம் கொண்டா, 2 மீன் கொண்டா, கழுதையை கொண்டா நீ கேட்கறது என்ன நிறுத்தலை. அல்லேலூயா. சாவியை தருவேன் செங்கலை தருவேன் என்ன பேச்சு நிறுத்தலை. நீங்கள் போக்கில் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போதான் வாரம் முதல் குறிப்பு. அந்நாள் ஒரு மனக்லேசம், பைபிள் மனக்லேசம்னு சொல்லியிருக்கு. ஒரு மனநோயாளியாக தான் வந்தான். அன்னைக்கு சீலோவாவின் ஜெப ஆலயத்துக்கு வரும்போது ஒரு மனநோயாளி. ஆனால் அவங்களை பார்த்து ஏலி சொல்றான், சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டாய் அது உனக்கு கிடைக்கும். நம்ம நோட்டீஸ் படி ஒரு 6 நிமிஷம் இருக்கு. எத்தனை மணிக்கு முடிக்கணும் பாஸ்டர்? இல்லை நீங்கள் சொல்கிற டைமை முடிச்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணலாமா? 9:30 10 மணி துறை பாஸ்ட்டு யோசித்துட்டாரு. ஆரம்பத்திலே மைக்கு கொண்டுட்டான், இனி ஒரு 1 மணி நேரம் இன்னைக்கு ஆனாலும் பரவாயில்ல, கொண்டு போடுவான் நம்ம அப்படின்னு சொல்லி 10 மணின்ட்டார். நம்ம தலைமை பாஸ்ட்டை சொல்லியாச்சு 9:30. சரியா 9:30. எவ்வளோ தூரம் போர் அடிக்கும்போது நிறுத்திடுவோம். அல்லேலூயா. நிறைவேற்றுறது அவர் தான். அல்லேலூயா. நான் பேசுகிறதுனால நிறைவேறலாம்னு நினைக்காங்க. என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்ரோச்சனமான ஒரு ஊழியக்காரன். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை பேசுகிறேன். நிறைவேற்றது என்னால் நடக்கும்னு சொல்லக்கூடிய இடமே இல்லை. அல்லேலூயா. எங்கேயுமே அதை நான் பார்க்கக்கூடிய இடம் இல்லை. அல்லேலூயா. அப்படி இருந்தால் இயேசு உங்களை விடுதலை ஆக்குறார், சுகமாக்குறாருங்கும் போது ஜனத்தின் மத்தியில் தெய்வீக சுகத்தின் வல்லமை இருக்கும். இன்றைக்கி என் போன்ற ஊழியர்கள்லேருந்து விசுவாசிகள் வரைக்கும் இன்றைக்கி மருந்து எடுக்காமல் சுகமாகிறது குறைவாக இருக்குது. சும்மா தான் சுகமானேன் நான் சுகமானேன் இயேசுவின் தழும்புகள் அப்படிம்பாங்க. இவ்வளோ போல் மாத்திரை எடுத்து அல்ல முட்டாய் வாய் தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்கிடும். சில முட்டாய் உதட்டுக்குள்ளே போய்க்கிடுவான். அது காலையில் ஆனாலும் என்ன செய்யலாம் இருக்கான், மறுபடியும் பல்லு தேய்க்கும் போது கிளறி விட்டு மறுபடியும் தண்ணி குடிக்கிறான். ரைட்டு. இப்போ நம்ம கருத்துக்கு நேரம் வருவோம். என்ன பிரசங்கம் முதல் குறிப்பு என்னது? சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாது உனக்கு நிறைவேறிச்சா நிறைவேறலையா? ஏன் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? இந்த வார்த்தையை சொன்ன ஏலி யார் தெரியுமா? இப்பதான் பிரசங்கத்தில் கால் எடுத்து வைக்கணும். இந்த வார்த்தையை சொன்ன ஏலி யார் தெரியுமா? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஆசாரி. அவன் எப்படிப்பட்ட ஆசாரியன் தெரியுமா? ஒரு அன்குவாலிஃபைடு, தகுதியற்ற ஒரு ஊழியன் ஒரு தகுதி உள்ள அண்ணாளை பார்த்து சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. எந்தவித தகுதியும் இல்லாதவன். உண்மையிலே ஒரு 3 விஷயம் தான் உங்களுக்கு சொல்லுவோம். அவனும் அவன் குடும்பமும் ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய நியாய தீர்ப்புக்குரிய குடும்பம். ஏலி சொல்றான், சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டே அது உனக்கு. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் நினைக்கிறாங்க, ஏன் நான் சபைக்கு வரேன், கூட்டத்துக்கு வரேன், நல்லா ஆராதிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தேவனை தேடுறேன், ஏன் எனக்கு நிறைவேறல? உன் வாழ்க்கை ஆராய்ந்துப்பா, சரிப்படுத்து. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. அல்லேலூயா. ஆமா, ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னால என்ன ஆயத்தம்? எந்த வருஷ கல்யாணத்துக்கு போனா கூட பொம்பளை பிள்ளை, அது பாஸ்டர்ஸ் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, விசுவாசி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நகை மட்டும்தான் இருக்காது. மற்றபடி எல்லாம் முதுமலையிலேருந்து தப்பி வந்த குரங்கு மாதிரி இங்க 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 இதெல்லாம் வேலை காட்டி அப்படி இந்த மரம் பழைய காலங்களில் மரங்களில் காட்டுகளில் யானி கயத்தி யானி போட்டது மாதிரி இப்படி இப்படி எல்லாம் போட்டு எடுத்து அப்படி முந்தின நாள் 2-3 நாளைக்கு முன்னாலே ஜோடிப்பாங்க போல தெரியும். 10 மணிக்கு ஆராதனா 11 மணிக்கு அந்த பொண்ணு நடம்பாங்க. அது ஒரு நட. இது நான் சொல்லி உங்களெல்லாம் இல்லை, எங்கள் குடும்பத்தில் உள்ள கேஸுகளையும் சேர்த்தான் இப்படி நடக்கும். அவ்வளோ நாள் ஒழுங்காக நடக்கும். ரோட்டில் ஃபுல்லாக தொலைபேசியை பேசிக்கிட்டே இப்படி தான் போவோம். இல்லை வேற இப்போ 2 மற்ற வச்சுக்கிடுது. இது அந்த டப்பா ஒன்று வச்சுட்டு அது பரவாயில்ல, நல்ல பிள்ளைகள். வலது பக்கம் இருக்கிற கூட்டம் இருக்கே, ஆண்டோடைய பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஜாம்பவான்களை அடக்கி ஆளுறதுக்கு உங்களை தவிர யாராலும் முடியாது. எங்கள் ஊரில் குடிகாரன் ஒன்று கற்றவனெல்லாம் வீட்டில் உடனே சொல்லுவாங்க, தகப்பன் தாய் சேர்ந்து இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரும். பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம தப்பிக்கிடுவோம். அவா இவனை பார்த்துக்கிடும், அவா இவனை பார்த்துக்கிடும். நீங்கள் அப்படி உங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்களா? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா பவர்ஃபுல்லாக உங்ககிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. என்னென்னா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒருத்தன் ரொம்ப தலைவலியில் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நீங்களாம் தலைவலியில் மனைவி மடியில் போட்டு ரொம்ப வலிக்காங்க அப்படின்னு தடவிட்டு இருக்கும்போது கேட்டாங்களாம், என்ன நான் இப்படி தடவி இப்போ உங்களுக்கு இது செய்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னால் உங்களுக்கு தலைவலி வந்தால் என்ன செய்வீங்க? அவன் சொன்னான்னா, கல்யாணத்துக்கு முன்னால் எனக்கு தலைவலியே வராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், ஓகே. இப்போ அது என்ன சொல்லலாம், அது நிறைய இருக்குது. நம்ம இப்படி போனோம்னா நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போக முடியாது.
ஏலி அன்குவாலிஃபைடான தகுதியற்ற ஒரு மனுஷன் ஒரு சகோதரியை பார்த்து மனக்லேசமா மனநோயாளியா இருந்து அழுதுகிட்டு இருக்கிறா, புலம்பிக்கிட்டு இருக்கா. அவளுடைய புலம்பலுடைய காரியமே கேட்காம என்ன அப்படின்னா இப்படி மனக்லேசமா இருக்கிறையா, அதனால நான் இருதயத்தை ஊற்றிட்டு இருக்கேன்னா ஒண்ணுமே சொல்ல, சும்மா கூட்டம் போக்குற ஒரு அடி அடிச்சான். சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ, எங்களை மாய்ப்பட்டவங்கன்னா இப்படி ஒரு ஆத்மா கிடைச்சிருந்தா ஒரு 3 பாட்டு பாடி இன்னைக்கு நீ மனம் திரும்பி இன்னைக்கு ரட்சி ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடு, பரிசுத்தாய் பெற்றுக்க, கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பு, கறக்க புறக்க நீ என்னத்தையும் அது சொல்லி அவளை ஒரு உற்சாகப்படுத்தி என்னெல்லாம் உண்டோ. அன்குவாலிஃபைடான அவன் தகுதி இல்லாதவங்கிறதுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்றான். சரியா? எப்படிப்பட்ட மனுஷன் யாரை பார்த்து சொன்னா நிறைவேறிச்சு. அவ கேட்டது எவ்வளவு? எங்க சொல்லுங்க, எங்க வாயை திறந்து சொல்லுங்க. அண்ணால எத்தனை பிள்ளை கேட்டா? எத்தனை பிள்ளை கேட்டா? ஒரு பிள்ளை கேட்டா. ஆண்டவர் எத்தனை கொடுத்தாரு? 3 தானே? 5? 5? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 5? சொல்லுங்க. அடுத்தது என்ன வாய்ப்பு இருக்கு நமக்கு? ஒரு மனுஷன் இன்டர்வியூல கேட்கப்பட்டுச்சான், எண் 3 எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்களா. 8 3ஆல பெருக்கினா எத்தனைன்னு கேட்டாங்களா. அவன் சொன்னானா 23. அவனுக்கு வேலையில இது கொடுத்துட்டாங்க. 3 குமார் 2 குமார். ஆமா, மொத்தம் 6 பிள்ளைகள். சாமுவேலை தவிர்த்து எத்தனை? 5 தானே? 6 பிள்ளைகள் தானே? ஆமாவா இல்லையா? அது வேற, எனக்கு நீங்க குழப்பிடுவீங்க. சாமுவேல் இல்லாம மொத்தம் 5 பிள்ளைகள். சரியா? எண் 3 24ங்கிறதுக்கு 23 வேலை போட்டாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ அவசரத்தில் பதட்டத்தில் 23ன்னு சொல்லிட்டோமே, 24க்கு எப்படி வேலை போட்டாங்கன்னு 1 வருஷம் ஆகி வேலை கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு இன்டர்வியூ நடத்தினவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, ஐயா நிறைய பேர் வந்திருந்தாங்களே, நான் இப்படி ஒரு தவறு பண்ணியிருந்தேனே, ஆனால் நீங்கள் எண் 3 24க்கு 23ன்னு சொன்னேனே எப்படி எனக்கு? அவங்க சொன்னாங்களா, வேற ஒன்றும் இல்லை, ஒன்றை தவிர மீதி எல்லாரும் ரொம்ப குறைவா டிஸ்டன்ஸாக சொன்னாங்க இது லெக்கத்தை, நீ மட்டும்தான் ரொம்ப நியரஸ்டா சொன்னது, அதாவது 24க்கு பக்கத்துல சொன்னது, அதனால உங்களுக்கு அல்லேலூயா. நான் பின்னால என்ன திரும்பவே இல்லை, திரும்பினா தூது நின்றுமோனி பயமா இருக்கு. ஏலி. சரியா? ஆனா என்ன, உங்களோட நான் மிங்கிள் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, கூட சேர்ந்துட்டு இந்த ஊரோடு சேர்ந்து இப்போ கதை ஓடிக்கிட்டே இருக்கு. ராத்திரி 9 மணி ஆச்சு, நம்ம அப்படி போயிட்டு பேசிட்டு இருக்கோம். கூட்டம் முடிக்க வேண்டிய நேரத்தில் தான் ஏலி தகுதி இல்லாதவன் சொன்னா 6 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? ஆமா, 1 ஆண்டவருக்கு நீ கொடுத்தா, 5 அவளுக்கு நீ என்ன செய்துச்சு? நீங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. இந்த ராத்திரி மனத்தாழ்மையா அலட்டாம உங்களுக்கு சொல்றேன், நீங்க தகுதி உள்ள பாத்திரமா உங்களை மாற்றிக்கொள்ளுங்க, அல்லது மாறுறதுக்கு இடம் கொடுங்க. சர்வ வல்லமுள்ள தெய்வம் இந்த ராத்திரி உங்களை பார்த்து நாங்க மனத்தாழ்மையா சொல்லேன், நீங்க வேதனையோடு வந்திருந்தாலும் சரி, துக்கத்தோடு வந்திருந்தாலும், கடனோடு வந்தாலும் சரி, சாவுக்கு ஏதுவான வியாதியோடு வந்திருந்தாலும் சரி, சமாதானத்தோடு போங்க. இஸ்ரவேலின் தேவன் நீங்க என்ன வேண்டிக் கொண்டீங்க அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். ஏறக்குறைய 276 பேர் தலை மயிறு கூட விழாம மெலித்தா தீவு என்கிற ஒரு தீவுக்கு, அன்புள்ள ஜனங்கள் இருக்கிற ஒரு தீவுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். இந்த இரவும் கூட ஒருவேளை இதுவரைக்கும் எவ்வளவு வேதம் அறிந்து எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பாடுகள் இருந்தும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய சொந்த குடும்பத்தில் தீராத பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு, துக்கங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு, புலம்பலோடு, வியாதியின் சாபத்தின் அனுபவங்களோடு இருப்பீர்களானால் இந்த இரவு தகுதி இல்லாத ஒரு ஏலி அன்றைக்கு அன்னாளை பார்த்து சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால் இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சன்னிதானத்திலே இந்த ஆலே வளாகத்திலே உலாவி கொண்டிருக்கிற தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் தேவனுடைய நாமத்தினாலே உங்களையும் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாவதாக. பாத்திரவான்கள் தகுதி உள்ளவர்கள் என்ற அனுபவத்தில் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த ஏலி எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு போனா தான் நல்லா இருக்கும். தகுதி இல்லாத ஒரு மனிதன், மறுபடியும் சொல்றேன், தகுதி இல்லாத ஒரு மனிதன். முதலாவது இவனை குறிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், 1 சாமுவேல் 2:12 வாசித்தா. வாசிங்க 1 சாமுவேல் 2:12. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் கர்த்தரை அறியல, பிள்ளைகளை நல்லா கனம் பண்ணா. 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தா, கர்த்தரை அறிகிற அறிவிலும் வழக்கல தேவனை விட பிள்ளைகளை அதிகம் கனம் பண்ண. வாசிய, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம்
பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை. ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற இது ஆண்டவராய் தேவன் சொன்னார், என்னை விட நீ எதை நேசிச்சாலும் எனக்கு பாத்திரம் அல்ல. இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது 3 விஷயம் இன்னைக்கு முன்னால இருக்கு. பணம், படிப்பு, அழகு. பணம், படிப்பு, அழகு 3 தான் முன்னுக்கு நிக்குது. தெய்வீகங்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியையும் தேடுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசித்தால், நீ நடந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் படுத்திருந்தாலும் எங்க போனாலும் வந்தாலும் நான் உனக்கு கட்டளையிட்டதான இதை குறித்தே நீ பேசு அப்படின்னு சொல்லி இருக்கு. வேதத்தை குறிச்சு, என் உபதேசத்தை குறிச்சு, என் கட்டளைகளை குறிச்சு பேசு. நாங்க இதை சொல்லும் போது சொல்லுவோம், ஏ பார் ஆப்பிள் சொல்லி கொடுக்காத, ஏ பார் ஆபிரகாம், பி ஃபார் பால், பி ஃபார் பெத்லகேம், சி ஃபார் கேட், சி ஃபார் கால்வரி அப்படி சொல்லி விளக்கம் கொடுங்க. அல்லேலூயா. ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறோம், அப்படி சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். எத்தனை அதிகாரம் பிள்ளைகள் வாசிக்கிறாங்க. இவ்வளோ புக்கு படிச்சுட்டு இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு 13,000 ரூபா 15,000 ரூபாய்க்கு மோட்டர் கம்பெனிகளில், கார் கம்பெனிகளில் வந்து நின்றுட்டு அப்படி ஒரு ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்கிறான். ஆனால் அந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் பிள்ளைய படிக்க வச்சிங்கன்னா போதும், இந்த வேதம் ஒரு மனிதனை தூக்கும். அல்லேலூயா. ஒரு 12வது படித்த மனுஷன் இன்றைக்கு உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன், அந்த வேதம் தான் அதுக்கு காரணம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு படிச்சு இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் கிடந்து கஷ்டப்படுறாங்க, படாத பாடுபடுறாங்க, நல்ல வருமானங்கள் இல்லை. ஏன் அப்படின்னா இதான் காரணம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏலிய போல பிள்ளைகளை என்ன பண்றோம், பிள்ளைகளை நம்ம படிக்கல, என் பிள்ளை படிக்கணுங்கிறது. அது செல்போன்ல சாட் பண்ணுது, ஒன்றும் தெரியாது, இங்கிலீஷில் பேசுது. என் பிள்ளை நல்லா இங்கிலீஷ் பேசும், அவன் லவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். காதல் கல்யாணம்னா என்ன? காதலுங்கிறது அலை மாதிரியா வந்து போகுமா? கல்யாணங்கிறது என்னதான்? சுனாமி சுருட்டிட்டு போயிருமா? ஆமாம். காதல்னா காதல் கல்யாணத்துக்கு அரேஞ்சு கல்யாணத்துக்கு வித்தியாசம் இது ஒன்றும் கிடையாது, ஒரே வித்தியாசம் தான். அரேஞ்சு மேரேஜுங்க கொட்டு மேளத்தோடு கொண்டு போய் குண்டுக்குள்ளே போட்டு போகிறாங்கண்ணா. நான் சொல்கிறதுங்களாங்க, காதல் கல்யாணங்கிற அவங்களே 2 பேரும் சேர்ந்து குண்டுக்குள்ளே உள்ளதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இதெல்லாம் நான் சொன்ன கருத்து இல்லைங்க, எங்களை மாதிரிப்பட்டவங்க மனதார குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்போ இதை எதுக்கு சொல்கிறோம்? இதெல்லாம் எதுக்கு? பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க? பிள்ளை காலையில் எழுந்திரிச்ச நேரத்துலேருந்து பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுலேருந்து சாயங்காலம் பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் இருக்க ஸ்கூல்லலாம் பாருங்கள், பெரிய பெரிய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பெற்றோர்லாம் வாசல் வந்து நிற்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க. காவலுக்கு டியூஷனுக்கு அடுத்த கூட்டு போக அங்கே இங்கே ஒரு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆயிட்டா இன்னும் பதட்டுறாங்க. ஏ அப்பா, எங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிறதுக்கு ஒரு பாஸ்டருடைய மனைவி இடத்தை மாற்றி பிள்ளைய கொண்டு போய் படிக்க வைக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. உன் பிள்ளை படிச்சு பட்டம் பெற்று ஒருவேளை இந்திய தேசத்தில் எங்க வெளிநாட்டில் இருக்கிறதுல முதல் பெரிய சம்பளம் சம்பாதத்தை குறிக்கிட்டு பரலோகத்து போலாம் என்னங்க இருக்குது? மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் இருக்கிறதெல்லாம் வேறங்க. நீ வாழும்படி சரீரம் ஒரு நாள் உனக்கு வேதனையா மாறும். அல்லேலூயா. 30 வயசு 35 வயசுல சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், கிட்னில கல்லா இருக்கும், பாறை இருக்கும். சுகர் இப்போ அது வந்து இப்போ இது வசதி உள்ளவங்க வியாதி மாதிரி ஆயிட்டு. ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கோடு வேடு. பாஸ்டர் உங்களுக்கு சீனி போடணுமா? இல்லை வேண்டாம், பரவாயில்ல. உங்களுக்கு பாஸ்டர் உங்களுக்கு வேற இனிப்பே வேணாம், அது வேண்டாம், கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இப்போ யார் உனக்கு கூடுதல்னு சொன்னால், நேற்று போன வாரம் தான் டெஸ்ட் பண்ணேன், 380 தானா? எனக்கு 760. அப்போ நீங்கள் பெரிய ஃபேக்ட்ரி. உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி தலைச்சுத்து? ஆமாம், கொஞ்சம் கொழுப்பு கூடுதலாக இருக்கு. நீ தின்ன ஆகாரத்துக்கு உனக்கு கொழுப்பாக இதுக்கு இந்த பெட்டியில் வச்சு புதைச்சிருக்கணும். கண்ட வேணிக்கு தின்னது அப்படியே வயறு மட்டம் 7.5 வயத்துக்கு இருக்கு வருவோம். அப்போ முதல்ல நம்ம பிள்ளைகளை சரியாக வளர்க்காதவன், பிள்ளைகளை முதல்ல சரியாக வளர்க்காதவன் நிறைய இருக்குது. சொல்லிட்டு போனால் நமக்கு டைம் ஆயிடும். ஒரு குறிப்பு தான் பேசுவோம், 9:30 நிறுத்திடும். சரியா? நாளைக்கு நேரத்தை தந்தால் கொஞ்சம் கூடுதலாக பேசும், இதே மாதிரி தந்தால் இது நேரம் இப்போ இருக்கிற டைமு பேசிட்டு போவோம். அல்லேலூயா. இதுவே 1/2 மணி நேரம் எக்ஸஸாக நமக்கு தந்தது புண்ணியம். அதுலேயே ஒழுங்காக பேசலாம்ல, ஒழுங்காக பேசுகிறேன், நான் பேச மாட்டேன். 2, இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆள்? 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தேன். நிறைய சொல்லலாம். நமக்கு தேவைக்கு, நம்ம ஜனத்துக்கு தேவைக்கு பேசும். அல்லேலூயா. மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு தான் 66 புத்தகம் நம்ம கையில் இருக்கிற பைபிள் எழுதப்பட்டுச்சு. அல்லேலூயா. ஏதேனில் இருக்கும்போது மனுஷனுக்கு பைபிளே தேவைப்படலை. அல்லேலூயா.
தேவனோடு ஒரு உறவுக்குள் இருக்கிற மனிதனுக்கு வேதம் தேவைன்னு இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனோடு ஒண்டிட்டான். பரலோகத்துல போய் பைபிளை வச்சிட்டு இருக்க இல்ல. எப்ப மனிதனுக்கு தேவனோடு வாழ முடியாத நிலவரம், தேவனோடு வாழ்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அப்ப இப்படிப்பட்ட பிரசங்கம், இப்படிப்பட்ட கூட்டம், இப்படிப்பட்ட உபதேசம், சத்தியங்கள் தேவை. அல்லேலூயா. ஆமா, சொன்னே புரியுதா உங்களுக்கு? நானும் என் இயேசுங்கிற இடம் வந்துட்டுனா திருப்பி பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. அவரே அழகா போதிப்பார், அவளே அவர் நினைக்குவார். ஆவியான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை என்ன செய்வீர்கள்? கேட்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அது இல்லாதனால தான் இப்படி எல்லாம் பேச வேண்டிய நிலவரம் இருக்கு. இரண்டாவது எப்படிப்பட்ட ஆள்? 1 சாமுவேல் 4:18 வசனத்தை வாசித்தா, அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தில் இருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தார். ஆளு நல்லா தின்னு. எங்க ஊர்லலாம் கல்யாணம் ஆகும்போது இப்படி இருக்குது. ஒரு பிள்ளை பெத்த உடனே இப்படி, 2 பிள்ளை பெத்த உடனே இப்படி, அப்புறம் அது ஒரு 5 வருஷத்துக்கு பிற்பாடு இப்படி இருக்குது. இப்போ வேற பாத்ரூம்களுக்கு 1.5க்கு இந்த கணக்கில் தான் இந்த கதவு போடுறாங்க. அதுவும் பிளாஸ்டிக் கதவு. ஒரு மாதம் கூட தாக்கு பிடிக்காது. 3 மாதம் 4 மாதம் 2 அடி போட்டால் பெரிய விஷயம். எங்கள் ஊரில் உள்ளதெல்லாம் இப்படி தான் போகணும். எங்கள் குடும்பத்தில் சிலதெல்லாம் இருக்குது, இப்படி தான் போகணும். எல்லாம் 100, 150, 200 இந்த சைஸ்லாம். ஒரு வெயிட் மிஷினில் ஒருத்தன் ஏறி நின்னானா, அது ஒரு வேடு வரும் பழைய காலத்தில் பஸ் ஸ்டாண்டில். அப்போ அந்த வெயிட் மிஷினில் ஏறி நின்னா அதுலேருந்து ஒரு அட்டை வந்திருக்கு, ஒரு நேரம் ஒரு ஆள் ஏறி நில்லுங்கள். அந்த மாதிரி நான் சொல்லுவேன், இதை குட்டி சுலித்தவனாய் தின்னு கொளுத்து ஏலி அப்படி உட்கார்ந்துருக்கணும். அப்படி மல்லாக்கா விழுந்தான், எழுந்திரிக்க கூட முடியலை. 10 மாதம் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற காலத்தில் நல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் வரைக்கும் சொல்லுவாங்க, நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றேன், உங்களெல்லாம் 10 மாதம் 10 பிள்ளைகள் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அப்பாவுக்கு 11 பிள்ளைகள். அப்போ எங்கள் அப்பா ஒன்று பெற்றாரா? இல்லை, எங்கள் அப்பா 2 டயர் வண்டி ஆள், பயங்கரமான ஆள். எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி கூட இருந்து, அது கரெக்டாக அந்த கள்ள பிள்ளைகள் எப்போவுமே எப்படி இருக்கும்னா தகப்பனார் ஜாடையில் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா அந்த ஆட்கள் மாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. எங்கள் குடும்பத்தில் 11 பிள்ளைகள் எங்கள் அப்பாவுக்கு, அதில் 1 கரெக்டாக எங்கள் அப்பா ஜாடையில் இருக்குது. மீதி எல்லாம் கொஞ்சம் கலவை கரெக்டாக இருந்துச்சு. இது மட்டும் கலவை கரெக்டாக ஒரே ஒரிஜினல் கலரில் இருந்து எங்கள் அப்பா. நம்ம இவரை எடுத்து பார்த்தா, ஆபிரகாம் எடுத்து பார்த்தா எத்தனை டயர் வண்டி? 3 டயர் ஆட்டோ, சரியா? அப்புறம் யாக்கோபு எடுத்தால் கார், நான் நிற்கக்கூடிய கார் மாதிரி. அப்புறம் நம்ம சாலமன் எடுத்து பார்த்தா வண்டி இங்கே நிற்கிது. வண்டியின் பேக் சைடு எங்கே நிற்கினா வள்ளியூர் தாண்டி நிற்கி. 700 டயர், 300 செப்னி டயர். ஏப்பா வேற லெவல். தாவீதை எடுத்து பார்த்தா அது 8 டயர் டாரஸ் மாதிரி, சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து 9, அதில் 8 வண்டி, 1 டயர் செப்னி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மைமூண்டாட்டும். இப்போ நம்ம கருத்துக்கு நேரம் வரும். நல்லா தின்னு தின்னு. இதை எதுக்கு சொல்லேன்னா, எங்கள் அம்மா சொல்லும்போது சொன்னாங்க 10 மாதம் சுமந்து பார்த்தேன். எத்தனை ஆம்பளைகள் எங்கள் ஊர்லலாம் எடுத்து பார்த்தா தின்னு பிறக்கி 6 மாதம் 8 மாதம் 10 மாதம், சிலதெல்லாம் 14 மாதம் 12 மாதம் சைஸில் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம். எந்த தகப்பனாது பிள்ளையை பார்த்து 40 வருஷமா 30 வருஷமா 20 வருஷமா 12 மாதம் கர்ப்பஸ்திரி மாதிரி வயத்தை வச்சுக்கிட்டு உனக்கு பாடுபட்டு போட்டேன்னு சொல்கிறாங்களா? சிலர்லாம் பேரல் மாய். நான்லாம் என் வயத்தை பார்த்து இப்போ பயப்படுறேன், பயமாக இருக்குது. சில நேரம் வயத்தை பார்த்து பேசி வயிறு ஊதிருமோ ஆண்டவரே, பேசுனது எனக்கு சோதனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கடி எடை போட்டு பார்த்துக்கிட்டேன். வயரை பார்க்குறேன், சில நேரம் இப்படி பார்த்துக்கிட்டேன், இப்படியும் வச்சு பார்த்துக்கிட்டேன். தெய்வமே காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி. இதுவே எனக்கு பார்க்கும்போது நான்லாம் நினைக்கிறேன், சிலர்லாம் செத்ததுக்கு காரணம் வயத்தை பார்த்து தான் பயந்து செத்துட்டாங்களோன்னு நினைக்கிறேன். தின்னு 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 சொல்லித்து போய். அல்லேலூயா. அந்த காலத்தில் பிள்ளைகள் அப்படி கம்முன்னு இருந்தாங்க. அல்லேலூயா. நிற்க நடக்க ஓட எல்லாத்துக்கும் அப்படி சும்மா கும்முன்னு இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, எல்லாம் ஒரு 25 வயசில் கூட அந்த மணவரையில் நிற்கும் போது கூட கொடவண்டி தள்ளிக்கிட்டு தான் நிற்கும். பாதி நம்மளமாய் முடி இல்லாததாக மாறிது. 28 29 ஆகும்போது முடி இல்லாமல் ஆயிடுது. அதோடு கொடவண்டி தள்ளி தாடி வளர்த்து அவன் நல்ல நேரம் முடியுது. அதுக்கு அடையாளமாக தான் அங்கே நிற்கிது. இப்போ என்ன, நமக்கு அளவா சாப்பிட்டு ராஜா குலமகனும் பிரபுக்கள் வரிக்க உண்ணாத தேசம் வாக்கியம் பெற்றது. அல்லேலூயா. அளவான சாப்பாடு. ராவிக்குரிய பண்டைய காலத்தில் ஊழியர்கள் தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி மண்ணை போட்டு உப்பை போட்டு முழங்கால் போட்டு நின்னாங்க. அல்லேலூயா. ஆமாம். இப்போ சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கண்ணில் புழிஞ்சு ஊற்றிட்டு இருந்தாங்க. சனிக்கிழமை ராத்திரி ஆச்சுன்னா தூங்குறது கிடையாது, இப்படியே இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்கள் ஜெபம்லாம் எப்படி தெரியுமா? எல்லாம் தின்னுக்கிட்டு காலை நீட்டி போட்டு சோத்திரம் 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 சோத்திரம். என் போன்ற ஊழியர்கள்ட்ட ஜெபம் என்ன தெரியுமா? சம்பளங்கால் போட்டு ரொம்ப இதானா, மற்றபடி சேர் தான் மேக்சிமம். அதில் இப்படி ஒரு தலையணையை வச்சுட்டு இப்படி இருக்க தான். 1 மணி நேரம் கழித்து
எங்க டீ குடிக்கலையா, கூழு குடிக்கலையா, சாப்பிட வரலையா? ஐயோ மணி நேரம் ஆயிட்டு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேனா? இவரு 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணியிருக்க மாட்டான். என்னத்த சொல்லப்பா, இந்த அநியாயங்களா பரம்பலங்கள் இருக்க தேவன் அநியாயத்துக்கு நல்ல தேவன் சகிச்சிட்டு இருக்காரு. அதான் பெரிய ஆச்சரியம். அல்லேலூயா. பண்டைய காலம் ஒரு ஆராதனைன்னா எங்க இப்படியெல்லாம் கூட்டத்துக்கு சேர்லாம் போட்டது கிடையாதுங்க. பாய் இது போட்டு உட்காந்துருக்குறாங்க, முழங்கால் நின்னாங்க ஆராதனை. இப்போவுமே எங்கள் சபையிலலாம் சேரில் இருக்கிறது சும்மா ஒருமாய்ப்பட்டே தான் இருக்குது. அது உறங்குற கேஸ். அப்படியே உட்காந்து உறங்கும் பாருங்க. இப்படி சில நேரம் எங்கள் ஊழியக்கார சகோதரிமார் பயந்துருவாங்க, செத்துட்டாங்களோனி. நான் சொல்லுவேன், கவலைப்படாங்க, நம்ம இருக்க அடக்கம் பண்ணுறதுக்கு. நான் தான் ரெடி, அதுக்கு தான் நான் ஆயத்தமாக இருக்கிறோம். இல்லையா, எப்போ சரக்கு உழோடி தானே காத்துக்கிட்டு இருக்குது. இல்லையா, பெட்டி உடனே எடுத்துடணும். எங்கள் ஊரில் பெட்டி எழுதி போட்டானா, ஒரு பெட்டி வாங்கினா ஒரு பெட்டி இனாம். அவன் மட்டும் ஒரு பெட்டி வாங்கினா ஒரு பெட்டி. அல்லேலூயா. நான் ஜோக்கே அடிக்காமல் போகணுன்னு நினச்சேன், ஆனால் அது வந்துக்கிட்டு இருக்கு, எப்படி வருதுன்னு தெரியல. 2வது சுளித்து போனவனாக இருந்தான். நல்லா தின்னு தின்னு கிடைக்கிறதெல்லாம் தின்னு தின்னு. நான் சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அப்படி இல்லை, அளவா சாப்பிடணும். அல்லேலூயா. ஆமாம், தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. 1 நேரம் சாப்பிட்டா யோகி, 2 நேரம் சாப்பிட்டா போகி, 3 நேரம் சாப்பிட்டா ரோகி, 4 நேரம் சாப்பிட்டா துரோகி. 1 நேரம் நல்ல வயத்துக்கு நார்மலாக சாப்பிட்டான்னா அவன் வந்து யோகியான், புனிதன். அல்லேலூயா. அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டோன்னு சொன்னால் ஒரு 60%. எனக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லார், பசியாக இருக்கிறது போலே நீ சாப்பிடு மகனே, சுகரும் வராது, கொலஸ்ட்ராலும் வராது. கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. சில நேரம் சாப்பாடு வைப்பாங்க, போகிற கன்வென்ஷன் மற்றபடி எங்கள் ஃபெய்த்தோம்லேயும் சாப்பாடு நல்லா இருக்கும். மீனுக்கு நல்ல மீன் வசதி, எல்லா வசதியும் இருக்குது. அப்போ சாப்பாடு வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், பசியாக இருக்கிற விதத்திலே சாப்பிடு. அல்லேலூயா. உனக்கு வியாதியே வராது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சூடாக தோசை, ஒவ்வொரு தோசையாக கொண்டு வந்து போடுவாங்க. 3 தோசைன்னா 3 தோசை, 3 தோசை தான் பிரதர் சாப்பிடுவார்னா பெரிய தோசையாக கொண்டு வராங்க. அப்போ 2ல் நிறுத்திடு. அல்லேலூயா. அளவு தான் நமக்கு வந்து எண்ணிக்கை மட்டும் இல்லை, அளவு. அல்லேலூயா. ஒரு சுகர் வியாதிக்காரன் ஒரு கிராமத்தான் வந்து பெருபுக்கள் வரிக்க உண்ணாத தேசம், அளவு அழகாக சாப்பிடணும். அல்லேலூயா. ரொம்ப பழைய காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது குழந்தைகளுக்கு வரைக்கும் சாப்பாடு கொடுக்காம கூப்பிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு எங்கள் சபைக்கெல்லாம் வரும். இதெல்லாம் நீங்கள் எப்படி புரியுறீங்கன்னு தெரியல, இருக்குது நிலவரத்து சொல்கிறோம். இன்றைக்கெல்லாம் சபைக்கு வரும்போது மற்ற சிப்ஸ், அந்த குறு அது இது லேசி என்னெல்லாமோ வாங்கிட்டு வராங்க. அது வந்தோடனே முதல்ல ஏற்கனவே அடைச்சி தான் கொண்டு வருவாங்க. 10 மணி ஆராதனைக்கு நல்லா அடைச்சி தாங்க. வந்தோடனே கொஞ்சம் போல் தண்ணி குடிக்கும், கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யணும் இப்படிங்கும். எங்கள் சபையில் இருக்கிற ஆம்பளைலாம் ரொம்ப நல்ல பசங்க, சகோதரிமார் கூப்பிட்டு போண்டா, அவங்களே கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க. வந்த உடனே மறுபடியும் ஒன்று போயிட்டுல அதுக்கு இதுக்கு கொஞ்சம் காலியாக இருக்குல்ல, திருப்பி இந்த இருக்கிறதெல்லாம் கொடுக்கும். அது தின்னு கொஞ்சம் நேரம் பிரசங்கத்துக்கு எழுந்திரிக்க முன்னால் இப்படிங்கும். அவர் மறுபடி கூப்பிட்டு போகிறார். இதில் மற்ற இதெல்லாம் கட்டி எடுத்து அது இப்போ எல்லாம் ஏறக்குறைய நடக்குது. இப்படி தான் நடக்கும் எல்லாம். மற்ற இதில் கெட்டியே வளர்த்தேனால மற்ற காலத்தில் நமக்கு நேராக நடக்க முடியும், ஓட முடியும். இப்போ அதுகளுக்கு அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த பேண்ட் போட்டாலும் இதில் போட்டுருப்பா, இப்படி தான் நடப்பான். ஒரு அழகான நடை, எனக்கு நல்லா பிடிக்கும். அதாவது இயற்கைக்கு மாறா வேறு ஒரு பிறவியா ஒன்று மாறும்போது எனக்கு அது ஆச்சரியம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் இறுதியை அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத, அதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் நடைமுறையில். எவ்வளோ அழகாக இருக்குது. ரைட்டா. அப்போ 2வது அவனுடைய அன்குவாலிஃபை, நல்லா சாப்பிட்டு சுளித்து நல்லா உடம்பை வளர்த்து வச்சிருந்தான். எழுந்தவன் எழுந்திரிக்க முடியல, பெடரி முடிஞ்சு செத்தான். அல்லேலூயா. 3வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். டைம் ஆயிட்டு, ஆண்டவரே இரக்கமாயிருங்கப்பா. 12 நிமிஷம். ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பிரசங்கத்தின் சாரம்சமான ஒரு வார்த்தை. ஏலி சொன்னது கர்த்தருடைய வார்த்தையா, அவன் சொன்ன வார்த்தையா? நீங்க தான் இப்ப பதில் சொன்னோம். ஏலி சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாது உனக்கு தருவார்னு சொன்ன வார்த்தை ஆண்டவர் சொல்லி சொன்னானா, அவனா சொன்னானா? நல்லா இப்போ நீங்கள் நல்லா சொல்லணும், உண்மையாக சொல்லணும். ஏலி சொன்ன, ஆண்டவர் சொல்லலை, அப்படிதானா? ஏலி சொன்னதா ஆண்டவர் சொன்னதா? ஏங்க சொல்லுங்க, சகோதரிமார் பக்கத்தில் சொல்லுங்க. ஏலி சொன்னேன். நல்லா புரிஞ்சுட்டு அவங்களுக்கு பிரசங்கம். ஏலி சொன்னேன் நிறைவேறிச்சா நிறைவேறலையா? கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. தேவன் அவன்கிட்ட பேசுறதே கிடையாது, அவனுக்குள்ள நீ தேவனுடைய வார்த்தையே கிடையாது. ஆனால் வாயில் வந்து அடிச்சான் ஒரு அடி. சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ. இந்த இரவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா? தேவன் அடைத்து வைத்திருந்த அடைப்பையே திறந்து கர்த்தர் அன்னாளை நினைத்தள்ளினார். கர்த்தர்
அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். தகுதி உள்ள ஒரு பாத்திரத்தை பார்த்து தகுதி இல்லாத ஒரு மனிதன் சொன்ன வார்த்தை நிறைவேறுமானால் இந்த இரவு முதலாம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் முடிவு நேரத்துக்கு வந்திருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் என்ன சில வார்த்தை பேசி முடிக்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய சன்னிதானத்தில் ஜெபத்தோடு வைக்கப்பட்ட இந்த கன்வென்ஷன் மூலமாய் என்னை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை என் மேல் நிறைவேறும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. அன்குவாலிஃபைடான ஒரு மனிதன், தகுதி இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையற்றதான விதத்திலே ஆறுதலுக்கு ஏதுவாய் பேசப்பட்ட வார்த்தை அன்றைக்கு நிறைவேறி இருக்குமானால் இந்த இரவு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, தேவனே அடைத்து வைத்திருந்த அடைப்பை திறந்து கர்த்தர் அன்னாளை நினைத்தவள். அவள் கேட்டது ஒரு பிள்ளை. தேவனாகிய கர்த்தர் அந்த ஒரு பிள்ளைக்கு பதிலாக அவள் தேவனுடைய சமூகத்தில் அந்த பிள்ளை வைப்பேன் என்று சொன்னபோது அவளுக்கு வளர்த்து சந்தோஷப்படுவதற்கு 5 பிள்ளைகளை கொடுத்தது போல இந்த இரவு உன்னுடைய வாழ்க்கை மலடியின் அனுபவமாய் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையோடு வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட துக்கத்தின் அனுபவத்தோடு, கண்ணீரோடு, புலம்பலோடு, தேவைகளின் அனுபவத்தோடு வந்திருப்பாயானால் அன்றைக்கு சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல நீ கேளாத ஐஸ்வரியத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னது போல இந்த இரவு நம்முடைய மத்தியிலே இருக்கிற தெய்வ சமூகமும், இந்த இரவு தேவனும் தெய்வ தூதர்களுமான அனுபவத்தோடு, பரிசுத்தவான்களின் அனுபவத்தோடு, தெய்வ ஜனங்களின் அனுபவத்தோடு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு சொந்தமான ஜனங்களின் மத்தியிலே இந்த இரவு உங்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், சமாதானத்தோடு போங்கள். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாயோ அதை உனக்கு தருவார். இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாவதாக, உன் வேதனைகளுக்கு முடிவு உண்டாவதாக. இந்த இரவு கர்த்தர் உன்னை சுகமாக்குற நாளாய் இருப்பதாக. எப்படிப்பட்ட வியாதியோடு வந்திருந்தாலும் சரி, எத்தனை வயதாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது போல கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயதாய் மாறும் என்று சொன்னது போல என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார் என்று சொன்னது போல இந்த இரவு ஏலி சொன்ன வார்த்தை மறுபடி உங்களை பார்த்து சொல்லுகிறோம். தேவன் அடைத்து வைத்திருந்த கர்ப்பத்தின் அடைப்பை திறந்தது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்க எல்லா தடைகளும் மாற்றப்பட்டு, உங்கள் குடும்பங்களில் தடைப்பட்டிருக்க தடைகள் மாற்றப்பட்டு, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற வல்லமைகள் அகற்றப்பட்டு, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ பலுகி பெருகுவாய் என்று சொன்னது போல சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, இதுவரைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வருவதாக, இதுவரைக்கும் எப்படிப்பட்ட மருந்து வாங்கி சுகமாகாத சுகர் வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, கொலஸ்ட்ரால் வியாதியின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, பிரஷர் வியாதியின் தன்மை இருக்குமாறு மாறுவதாக, தலைமுடி முதல் கொண்டு பாதம் வரைக்கும் உங்களுடைய சரீரத்தில் இருக்க வியாதியின் தன்மைகள் மாறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்றைக்கு உங்களுக்கு சுகம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, தேவனுடைய மகிமை உண்டாவதாக. நாம் ஆரம்பத்தில் கேட்டது போல பரிசுத்த ஸ்தலத்திலே பார்க்க ஆசையாய் இருந்தேன், அவருடைய வல்லமை மகிமை கண்டேன் என்று சொன்னது போல இந்த இரவு தேவனுடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது, இந்த இரவு தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்கிறது. இது விடுதலையின் நாள், உன் கண்ணீர் துடைக்கப்படுகிற நாள், சமாதானத்தை தருகிற நாள். உன் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்க பாவம், உன் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்க சாபம், உன் வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்க தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற நாள். சமாதானத்தோடு போங்க, சமாதானத்தோடு போங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வெகு காலமாய் நிந்தையோடு, அவமானத்தோடு, இல்லாமையின் அனுபவத்தோடு, தரித்திரத்தோடு, ஏளனமான அனுபவத்தோடு, புறக்கணிக்கப்பட்ட நிலவரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பழுக பண்ணுவார், உன்னை பெருக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவரே, ஒரு தகுதி உள்ள பாத்திரமாய், தகுதி உள்ள ஒரு குடும்பமாய் என்ற குடும்பத்தை மாற்றுகையா, எங்க ஊழியத்தை தகுதி உள்ள ஊழியமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஏலி சொன்னது போல உடைய சன்னிதானத்தில் இருந்து இந்த வார்த்தை பேசின இந்த தெய்வதாசன் வார்த்தை கனம் பண்ணுங்கயா. ஆம் என்று ஆமென் என்று நிறைவேறட்டும். ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு நாமம் ஆமென் என்று சொல்லப்பட்ட நாமத்தின் அடிப்படையிலே ஆண்டவரே இந்த வார்த்தை ஆமென் என்கிற நாமத்தினாலே என் வாழ்க்கையில் ஆம் என்று ஆமென் என்று நிறைவேறட்டும் என்று சொல்லுங்கள். இருதயத்தில் இருந்து இந்த வார்த்தை எழும்பட்டும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே சகோதரி, உன் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார், உன் துக்கங்களை மாற்றுவார், உன் புலம்பல்களை மாற்றுவார், உன்னை குறித்த கையெழுத்தை மாற்றுவார். நீ கேளாத ஐஸ்வரியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். தகுதி என்ன? கண்டிப்பா சொல்லணுமே, பைபிளை மூடிரும் சரியா? ஒரு 3 விஷயம் இருக்கு, அதை பேசிட்டு அப்படி சும்மா லைட்டா டச் பண்ணிட்டோம். அன்னாளிடத்தில் காணப்பட்ட தகுதி என்ன? பாத்திரவான்கள். நம்ம தலைப்பு என்னது? தகுதி உள்ளவர்களை பார்த்து ஒரு வார்த்தை தகுதி இல்லாதவன் சொன்னாலே நிறைவேறும். அவள்கிட்ட இருந்தது முதல் விஷயம், அவளுடைய வாழ்க்கையில் நல்ல சகிப்புத்தன்மை என்ன இருந்துச்சு?
ஏலி இது அன்னாளுடைய குடும்பத்தில் எல்கானா வந்து அன்னாள் தான் முதல் மனைவி, குழந்தையில் குடும்பத்தில் பெண்ணினாள் போட்டு பயங்கரமாக பேசுகிறா. ஆனால் அன்னாள் எந்த விதத்திலையும் கசப்புக்கு இடம் கொடுக்கல, சகிச்சா. பிரச்சனை என்னச்சுதா? சகிச்சா. பண்டைய காலங்களில் 10 பிள்ளையை பெற்று வளர்க்கணும் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு ஒரு பிள்ளை பெறுறது கஷ்டம். அன்னைக்கு 10 பிள்ளை எங்கள் அம்மா பிரசவத்துக்கு வீட்டில் பெற்றாங்க. இப்போ வீட்டில் வச்சு பிரசவம் பார்க்கவே முடியாது. நான் சொன்னது புரியுதா அவங்களுக்கு? அன்னைக்கு நிலவரம். இப்போ 2 மாதம் ஆகி குழந்தை உண்டாயிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே போகிறான் படிச்சுக்கிட்டே யூரோப்பியன் க்ளோசெட்டில். இன்னும் கொஞ்சம் நாளாக நான் இப்படி தான் நிற்பான். அந்த அளவுக்கு நிலவரம் ஆயிட்டு. ஏன்னா உட்காரவும் முடியலை இப்போ காலு. அந்த நிலவரத்துக்கு பரிதாபம் ஆயிட்டு. இப்போ சொல்கிறாங்க அன்னைக்கு 9 மாதம் முடிஞ்சு முதல் பிள்ளைக்கு கூட்டு போகிறதுக்கும் இடம் இருந்திருக்காது. வீட்டிலே இருந்து அங்கே புருஷனுக்கு எங்கள் அப்பாலாம் பயங்கர குடிகார். அவருக்கெல்லாம் சோறாகி போட்டு என்ன பாடுபட்டுருப்பாங்க. 10வது பையனா. எங்கள் அம்மா எங்கள் சின்னியா வந்து சவுட்டி வயிற்றில் சவுட்டி நான் குழந்தை உண்டான போது கர்ப்பப்பை இங்கே கேட்டிருக்காங்க டாக்டர், அழிச்சிருவோமா ஆன்லெட்டுன்னு. இப்போ உள்ளதுன்னா உடனே அழிச்சிரும். அது இப்போ வயிறு வலி வரையக்க முந்தைய அறுத்துருங்கன்னு சொல்லு. இதுகளுக்கு நிலவரம். ஏன்னா தாய் இப்படி ஊட்டி ஊட்டி தானே வளர்க்குறாங்க. அதில் போட்டு பாவம். அதில் குறை சொல்ல முடியாது. இப்போ எல்லாம் கேட்ரிங் படித்த பயலோட தான் இது கெட்டுது. வேறு வழி கிடையாது. சமைச்சு கொடுக்குறதுக்கு இது சரி. எல்லாருமே அப்படி தான் இது செய்கிறாங்க. சமையல் பண்ண தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுகளுக்கு சமைக்க தெரியாட்டாலும் தின்ன தெரியும். நல்லா பித்தப்பையில் கல் வர்ற மாதிரி தின்ன தெரியும். நல்லா ஆர்டர் பண்ணி எங்கள் ஊரில் உங்களை இல்லை எங்கள் ஊரில் உள்ளதுகளுக்கு நல்லா தெரியும். அதாவது குணசாலியான ஸ்திரீ தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வரலான்னு மாதிரி ஃபோன் பண்ணி சொமட்டோவா? ஆமாம், ஒரு பர்கரு, ஒரு பீஸா, ஒரு பர்ஜி கொண்டு வாங்க. தின்னுட்டு மற்ற பித்தப்பையில் கட்டி 30-35 வயசுக்கு மேலே கட்டி பித்தப்பையை அறுத்து எடுத்துறாங்க. மாட்டுக்கு பித்தப்பையில் கல் கிடந்தால் கோரோசனை தங்கத்தோட விலை கூடுதல். மனுஷனுக்குள்ளே கட்டி என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டுறாங்க. ரைட்டா? இப்போ இது எதுக்கு சொல்லனா? நல்லா சகிச்சா. அல்லேலூயா. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் போதும், ஹலோ நான் நேசிச்சவனே கட்டி வைக்கல, நீ பார்த்தவனே கட்டின, இவெல்லாம் ஒரு மாமியாமா ஆக முடியாது. இங்கே மாமியார் மருமக சண்டை நடக்குதா? உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் நடக்கும். ஒரு சபையில் ஒரு மாமியார் மருமக சண்டை நடந்து உள்ள சபை. அந்த சபை மாமியார் கூட்டத்துக்கு வந்தால் பாடுறது, சோதனை போராட்டம் நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. இவங்க பாட்டு பாடி சாட்சி சொல்லி 2 சாட்சி முடிஞ்ச உடனே மருமகாய்ந்து வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரே நேகேமியா 2 பேரையும் ஜோமணி தான் பாஸ்ட் விரட்டியிருக்காரு. சில நேரம் ஆத்மா கொண்டு வர்றதில்லை, பிடுங்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். களையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விரட்டுறதுக்கு ரொம்ப தெரியணும் ஊழியக்காரங்களுக்கு. நிறைய ஊழியக்காரங்களுக்கு அது தெரியாதனால்தான் பண்ணி ஊட்டியெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு புழுக்கள்ளதுக்கு ஏற்கனவே நான்லாம் ஆண்டோட்டை கேட்டுக்கு ஒரு 100 ஆத்மா இருந்தாலே போதையா, ரொம்ப போட்டெல்லாம் மேய்க்காண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு குனிஞ்சு புழுக்கள்ளதுக்கு பெலன் கிடையாது. எங்கள் சாணி எல்லையும் புழுக்கள்ளது. நம்ம ஆட்களில் நிறைய பண்ணி விட்ட பிறகு ஆரம்பிச்சுட்டாங்க போட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். சகிப்பு. அல்லேலூயா. எல்லாம் சகிக்கணும். அல்லேலூயா. இந்த நம்ம அதில் ரெபேக்கா வருவா பாருங்க. உனக்கும் வார்க்கேன் ஒட்டகத்துக்கும் உனக்கும் வார்க்கேன் 10 ஒட்டகங்க. ஒரு ஒட்டகம் 40 குடம் தண்ணி பிடிக்குமா? 20 குடம் வச்சு பார்த்தா 200 குடம் தண்ணி நம்ம துறவில் இறங்கி இது செய்தாங்க. அந்த காலத்தில் தண்ணி இல்லாமல் எங்கள் அக்கா மாதிரிலாம் பைப்புக்கு போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ நமக்கு பாத்ரூமில் இப்போ என்ன தங்க வச்சிருக்கிற பாத்ரூம், எங்கள் வீடு ஒன்று சொல்லியிருக்காங்க பாஸ்டர் துறை அவங்க. அது வீடு பயங்கரமான வீடாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா குனிஞ்சு கூட பக்கெட்டில் இருந்தால் ஷவர் வச்சுருக்கேன் மட்டும் இல்லை, இப்போ ஒரு குழாயிலேயும் ஒரு இது வச்சுருக்காங்க. அப்படியே வச்சு தடவி குளிச்சிக்கலாம். புரியுதா அவங்களுக்கு? ஆமாம், பயங்கர இது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் 30 நேரமாக குனிஞ்சு நிமிர்ந்தா காற்றுக்கு நல்லதான். குனியும் மாட்டான், நிமிர மாட்டான். முன்னால் வயத்துக்காக ஓடினான், இப்போ வயறு குறையதுக்காக ஓடுறான் கிறுக்க மாதிரி ரோட்டில். எங்கள் ஊர் ரோட்டிலலாம் நல்லா சகிக்க பழகணும். நான் சொன்னேன் புரியுதா அவங்களுக்கு? அண்ணாள்கிட்ட இருந்த முதல் விஷயம் என்னது? சகித்தா. நிறைய சொல்லிட்டு போகலாங்க. எங்கள் அம்மாலாம் 10 பிள்ளைகள் பற்றி எப்படி வளர்த்துருப்பாங்க. 10 வயசில் ஒரு குழந்தைன்னா 8, 6, 4, 2, அடுத்தது 1, அடுத்தது 1ங்கிற கண்டிஷன். அந்த நிலவரத்தில் அடுத்தது ரெடி, அடுத்த லோடுக்கு ரெடியா? யோசித்து பாருங்கள். நம்ம இதில் இப்படி ஒரு குடும்பம் இப்படி இருந்துன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். 1 பெற்று வழக்கு கேட்க முடியும். எவ்வளோ சகிச்சிருப்பாங்க. குடிகார புருஷன் கூட வாழ்ந்தாங்க.
புருஷன், எங்கள் அப்பாவுடைய அம்மா அப்பாவுக்கு தாத்தா பாட்டிக்கு கேன்சர், எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் வரக்கூடாத இடத்துல கேன்சரா, எப்படி கவனிச்சிருப்பாங்க. நிறைய சொல்கிறேக்குங்க. சகிப்புத்தன்மை இருக்குமானால் பைபிள் என்ன சொல்ல, அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து. ஃபஸ்ட் அவள்கிட்ட காணப்பட்ட குவாலிஃபிகேஷன் சகிப்புத்தன்மை. எங்கள் அம்மா சாகும்போது ராணி மாய் செத்தாங்க. பசி பட்டினியில் 10 குழந்தைய வளர்த்தாங்க. சாகும்போது 4:30 மணிக்கு போவேன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே குடும்பத்தில் 10 பிள்ளைகளும் 11 பிள்ளைகள், எங்கள் அப்பா எங்கள் சித்திக்க பிள்ளையும் சேர்ந்து வந்துட்டாங்க. எல்லாம் இருக்கிறாங்க. திங்கக்கிழமை காலையிலேருந்தே கொடுக்குறதெல்லாம் குடிக்கிறோம். பக்கா பந்தோபஸ்து, ஒரு மருந்து மாத்திரை ஒன்றுமே கிடையாது. போட்டிருந்த கண்ணாடியை கலத்தி மெடிசன் இல்லாமல் வாழ்ந்தவங்க. டீ காலையில் காப்பி கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அவங்க நல்ல சளி இதுமாக இருக்கு. அந்த மரண தருவாய் ஒருத்தருமே நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதே யோசிக்கலை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகிறதுக்கு முன்னால் என் கையில் சிங்கப்பூர் சாக்லேட் இருக்கும். சாக்லேட் நல்லா சாப்பிட்ற பழக்கம் நமக்கு உண்டு. இப்போ இல்லை. அப்போ எடுத்து கொடுக்குறேன், சாப்பிட்றீங்களாமா, நல்லா சாப்பிட்டு தராங்க. பாதி போல் சாப்பிட்டா அப்படி நல்லா இருக்கிறாங்க. கரெக்டாக 4:30 மணிக்கு எல்லா பிள்ளைகளும் படைசூல பாட்டும் ஆராதனையின் அனுபவத்தில், தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் கரெக்டாக 4:30 மணிக்கு போவேன்னா கண்ண மூடினாங்க. அல்லேலூயா. சகித்தவர்கள். அல்லேலூயா. 2, அந்த குடும்பத்துக்குள்ள அவள் சண்டையை மூட்டி விடலை. நேரம் ஆயிட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இதே மூடி வச்சிரும். சரியா? 2 வேதத்தில் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. சண்டையை மூட்டலை. என்ன செய்யலை? அவன் நினச்சிருந்தா, எல்கானா சொல்கிறான், உனக்கு இருக்கிற 10 பிள்ளையை விட நான் மேலே. அல்லேலூயா. அவன் நினச்சிருந்தா குடும்பத்துக்குள்ளே சண்டையை இழக்கி விடலாம். எந்த சகோதரனும் ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனி குடித்தனம் போக விரும்ப மாட்டான். ஆனால் அந்த ஒரு பவர் என் வலது பக்கம் இருக்க உங்களுக்கு மட்டும்தான் முடியும். எந்த ஒரு சகோதரனை பிரித்து உங்களால் ஒரு தனி குடும்பத்துக்கு கொண்டு போக முடியும். பார்த்தீங்களா? அவங்க அல்லேலியா சொல்கிறாங்க. நான் சொன்னே புரியுதா உங்களுக்கு? சொன்னே புரியுதா? கல்யாணம் பண்ணி 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே என்னத்தையாவது அம்மா புருஷங்கிட்ட சொல்லி எடுத்து பிறக்கி அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து கொண்டு போகிறதுக்கு, சண்டை 7:30 உண்டாக்குறதுக்கு ஒரே பவர் ஆண்டோடைய கிருபையினால் அது உங்ககிட்ட தான் இருக்கு. அதான் பைபிள் சொல்லு, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால் அதை என்ன செய்கிறானா, இடிக்கிறான். ஆனால் அன்னாள் சண்டையை மூட்டவே இல்லை. ஒரு நாள் கூட எல்கானா பெணினாள்கிட்ட சண்டை போடுகிற விதத்தில் நடந்துக்கிடவே இல்லை. அல்லேலூயா. சண்டையை மூட்டலை. சமாதானத்துக்கு ஏதுவாகவே இருந்தா, என் கஷ்டம் என்கிட்ட இருக்கு, என் வேதனை எனக்கு இருக்கட்டு, நான் மனநோயாளியாக மாறினாலும் பரவாயில்ல, அவங்களாவது நல்லா இருக்கட்டு. அல்லேலூயா. 3வது விஷயத்தை சொல்லி கூட்டத்தை முடிச்சிருவோம். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 3வது, அவள் வாழ்க்கையில் எல்கானா ஆறுதல் சொல்லியும் கூட அவள் இது செய்யலை. அவளுக்கு ஆறுதல் தெய்வ சமூகம் மட்டும்தான். அல்லேலூயா. நான் உங்களுக்கு மனத்தாழ்மையாக சொல்கிறேன். பிரசங்கத்தை முடிக்கிற நேரம் எங்ககிட்ட சொல்லி அழுந்துட்டு கூட நீங்கள் கண்ணாடியை போய் பாருங்கள். யார்கிட்ட கூட உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு கண்ணாடியை போய் பாருங்கள். உங்கள் முகம் சோக முகமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுதுட்டு உங்கள் முகத்தை பாருங்கள், ஒரு மகிமை இருக்கும். என் லைஃப்பை சொல்கிறேங்க, மனத்தாழ்மையாக தெய்வ பயத்தோடு இயேசுப்பாவுடைய மகிமையை சொல்கிறேன். வாழ்க்கையில் ஒரு சில நேரம், ஒரு 2-3 டைம் என் லைஃப்பில் சில சோதனைகள், என்னுடைய வாழ்க்கையின் தோல்வி, பலகீனம் ஒன்றும் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேங்க. ஹியூமன் நேச்சரான எல்லா மனிதர்களை போல பிறந்து ஆண்டோடைய கிருபையில் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கேன். அப்படி என் வாழ்க்கையில் வந்ததான சில சோதனைகள், தோல்விகள் நேரத்தில் ஒரு 2-3 நிமிஷம் நெடுமுழங்கால் கூட இருந்துக்க மாட்டேன். ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். இப்படி இருப்பேன். இருந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, பெரிய குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பங்க, எங்கள் பேர பிள்ளைகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது வைங்களா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஏசப்பா எனக்கு நீங்கள் மட்டும்தான் உண்டு ஏசப்பா, எனக்கு வேறு யாருமே இல்லை ஏசப்பா, என் வாழ்க்கையின் விலகின தோல்வியினால் இப்படிப்பட்ட நிந்த அவமானங்கள் இருக்குது தகப்பனே, எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எனக்கு எப்படி இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வரல முடியல தெரியல ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் தூங்கியிருக்கேன். சில நேரம் அப்படி ஜோம் பண்ணிவிட்டு அப்படி வெளியே போயிருப்பேன். 2 இல்லைன்னா 3 இல்லைன்னா 4 நிமிஷம் தான் ஜோம் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்கு பிற்பாடு அந்த பிரச்சனையை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. நான் எப்படி வழியே வந்தேன் அதெல்லாம் இப்படி பேசும்போது தான் நினைப்பேனே தவிர, அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடச்சி, நான் எப்படி வெளியே வந்தேன், எப்படி பிரகாசிக்கிறேன், என்னால் விளக்கமே சொல்ல முடியாது. இந்த இரவு எழுப்பி நிற்போமா? கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை அழுது கொண்டே சுமந்து போகிறான். தான் அரித்த அருகளை கம்பீரமாய் கொண்டு வருகிறான். இந்த இரவு ஆண்டவரே நான் சகிப்பேன் ஏசப்பா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். அருமை தெய்வ பிள்ளை, உனக்குன்னே சில நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கு. முறுமுறுக்காத, முறையிடாத, கூக்குரலிடாத, சகித்துக்கோ. நீங்கள் வாழ்கிற குடும்பத்தில்
எந்த விதத்தில் யாருக்குள்ளேயும் சண்டைக்கு ஏதுவா செயல்படாங்க. சிலுவையிலே சமாதானத்தை உண்டாக்கி பைபிள் சொல்லுது. எங்கும் சமாதானத்துக்கு ஏதுவா பேசுங்க, நடந்து கொள்ளுங்க. மூன்றாவது, கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிங்க. இப்பவும் கூட உங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தருகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை இன்னும் உடைய காயங்கள் ஆறாத நிலவரத்தில் அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தது போல அந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து இத்தனை வருஷமாக என் வறுமை மாறலை, என் தரித்திரம் மாறலை பிரதர். 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத கூனியை போல தான் அந்த மார்க்கத்தில் வாரேன் பிரதர். பைபிள் எடுத்துட்டேன், பின்னால் போக முடியலை. சமுத்திரத்தில் இருந்ததான் அந்த படகு, அந்த போட்டு மாய் தான் என் வாழ்க்கை இருக்குதையா. புறப்பட்ட இடத்துக்கு வர முடியாது, போய் சேர வேண்டிய இடத்துக்கு என் போட்டு போகாது, படகு போகாது. நடுக்கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறேன். என் வேதனைகள் மாறுமா? என் துக்கங்கள் மாறுமா? என் தேவைகள் சந்திக்கப்படுமா? தெய்வீக சுகத்தை பேசும்போது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது பிரதர். என் வியாதியின் வேதனை நேரத்தில் எனக்கு மருத்துவரை நாடாமல் எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன். ஒரு சொட்டு கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் விடான். எத்தனை தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையின் வியாதி நேரத்தில் எசேக்கியா ராஜா சோர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டானே. பாதி முற்றத்துக்கு போகிறதற்கு முன்பாக ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதே. அதே ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் நம்முடைய மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறாரே. நெறிந்த நாணல் முறியாமல், மங்கி எறிகிற திரி அணையாமல், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும். கொரோனா காலத்தில் எத்தனையோ பலசாலிகள் இறந்து போயிட்டாங்களே, உன்னை என்னையும் கர்த்தர் பாதுகாத்தாரே. அருமை பாஸ்டர் சொல்லும் போது, அந்த ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்க, எனக்கு வந்த வியாதி உண்மைதான். ஒருவேளை ஒரு மருத்துவரை தேடி இருந்தாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து சுகத்தோடு வைத்திருக்கிறாரே. எத்தனை பேர் நாம் சாவுக்கு எதுவாய் இரத்தத்தில் புரண்டு கிடந்தோம், குளிப்பாட்டப்படாமல் காணப்பட்டமே, தொப்புள் கொடி சரியாக கட்டப்படாமல் இருந்தமே. நம்மை பார்த்து ஒருவர் சொன்னாரே, பிழைத்திரு என்று சொல்லி. ஓ ஷகரபலங்கரமான இந்த இரவு அவர் நம்முடைய மத்தியில் உண்டு. எத்தனை பேர் அவருடைய சமூகத்தின் அனுபவத்தில் இதை உணர்றீங்க? ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறோம், கர்த்தருடைய சமூகம் இருக்குதுன்னு ஒரு இடத்துல நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா முழுமையா தெம்பாயிருங்க. உங்கள் தலைகளை நிமிர்த்திருங்க. எப்படின்னா ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை. எத்தனை பேர் இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை தெய்வ சமூகத்தின் அனுபவத்தில் உறுதிப்படுத்துறீங்க? அப்படி உறுதிப்படுத்துறவர்கள் அந்த எரியோவின் வழியில கர்த்தர் போகிறார் என்று கேள்விப்பட்ட போது பர்பெமிரோவு என்கிற குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டது போல இந்த முடிவு நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை தான் சொல்லி இருக்கிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்த தெய்வம், தாயின் கருவில கண்ட தெய்வம், அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தெய்வம். அருமை சகோதரனே சகோதரி, வெறுமையா போயிடாத, வெறுமையா போயிடாத. இன்னைக்கு சீலவாவின் ஜெபாலயத்திலே அன்னாளை பார்த்து சொன்ன வார்த்தை மறுபடி நாங்க சில நேரம் சொல்ல போகிறோம். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சமாதானத்தோடு போ அருமை சகோதரனே, சமாதானத்தோடு போ அருமை சகோதரியே, சமாதானத்தோடு போ. இஸ்ரவேலின் தேவனிடத்துல ஏசப்பா கிட்ட நீ என்ன கேட்டாய் அது உனக்கு கிடைக்கும். ஏசப்பாட்ட என்ன கேட்டாய் அது கிடைக்கும். பெரிய பிரசங்கம் பண்ணல, ஒரே ஒரு வார்த்தை மறுபடி சொல்லுகிறோம். பாத்திரவான்களாய் இருப்பீர்களானால், பாத்திரவான்களாய் இருப்பீர்களானால் இந்த இரவு உன்னை பாத்திரவானாய் மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தினால் நீ பாத்திரவானாய் மாற முடியும். மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவதற்கு அவருடைய இரத்தம் ஒரு மனிதனை தகுதி உள்ளவனாய் மாற்றுமானால் இன்றைக்கு சிலுவை அண்டைக்கு வா, இன்றைக்கு சிலுவை அண்டைக்கு வா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உனக்கு ஒரு பாத்திரவாண்டி அனுபவம், நீ சுத்திகரிக்கப்பட்ட தகுதி உள்ளவன் என்கிற இடம் கிடைக்கும். ஷமானா ரபா கராபாலா ஓ ரிபாபாலா ஷகராபாலா. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தோடு போங்கள். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென்.